السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله لا ند له ولا شريك له سبحان رب العزة وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. ما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بفضل الله ورحمته இந்த சிறப்பான நிகழ்வில் அருமையான இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கல்வியை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பயின்று கொண்டிருக்கிற, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய கல்வியை கற்பதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களில் அதிகமான நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிற எனது அருமையான தாலிபாத்துகளே, அல்லாஹுவின் அருளை பெற்ற எனது அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அருமையான பிள்ளைகளே, நாம் கற்கிற கல்வி இந்த உலகத்திற்கும் ஆகிரத்திற்கும் பயனுள்ளதாக, இறைவனுக்கு மிக விருப்பமுள்ளதாக ஆக வேண்டும் என்கிற அந்த நிய்யத்தோடு கற்கக்கூடிய வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும். நம்முடைய கல்வி பயனுள்ள கல்வியாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் பல சிறப்புகளை பெறக்கூடிய கூட்டத்தில் ரப்பல் ஆலமீன் நம்மை இணைத்தருள வேண்டும் என்கிற இந்த துஆவோடு எனது இந்த வகுப்பை நான் துவங்க இருக்கிறேன். இந்த வகுப்பில் என்ன தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு கேள்வி வருகிற பொழுது, ஒரு புதிய தலைப்பை எடுத்து வகுப்பெடுக்கலாம் என்று எனக்கு அதிகமான ஆர்வம்தான். ஆனாலும் கூட கால சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு, காலத்தின் கட்டாயம் என்கிற அடிப்படையில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு தலைப்பையே இன்று, அல்லது நாமெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைப்பையே இன்று பாடத்தின் தலைப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சிருப்பீங்க. அது என்னென்னா ஹிஜாப் சம்பந்தமான தலைப்பு. எனக்கு ஆசை தான் ஒரு புதிய கோணத்தில் ஒரு பாடத்தை நடத்தலாம் என்று. ஆனாலும் கூட இங்கே உள்ள நிர்வாகிகள் இந்த தலைப்பை காலத்தின் கட்டாயம் சூழல் என்கிற ஒரு எண்ணத்தை வலியுறுத்திய காரணத்தால் அதையே தலைப்பாக வைத்துக்கொள்வோம். நான் அப்படி சொல்கிற பொழுது உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம், எங்களுக்கு என்ன ஹிஜாபை பற்றி பாடம் நடத்தி அதற்கு பிறகு நாங்கள் ஹிஜாபு போடுற அளவுலையாக நாங்கள் இருக்கிறோம், எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியவில்லையா? இப்போ திரும்ப எங்களுக்கு தரிசு நடத்தி என்ன நாங்கள்லாம் மௌலா இஸ்லாமா அல்லது நாங்கள்லாம் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களா, எங்களுக்கு நீங்கள் ஹிஜாபுடைய தலைப்பை கொடுத்து ஒரு தரிசை வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறத எனக்கு விளங்க முடியாட்டாலும் ஓரளவு உணர்ந்து கொள்கிறேன். அதெல்லாம் மிக அறிந்தவனாக இருக்கிறான், அதுக்கு மாற்றமாக கூட இருக்கிறான். ஆனாலும் கூட இந்த தலைப்பு காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஏதோ கடமைக்கோ அல்லது ஊர் வழமைக்கோ நாம் போடுற ஹிஜாபாக ஆகிவிடக்கூடாது என்கிற அந்த நல்லெண்ணம் தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிஜாப்னா என்ன
அப்படிங்கிறத நம்ம உளப்பூர்வமாக உணர வேண்டும். வெறுமன படித்து தகவலை தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது. கல்வி, இஸ்லாமிய கல்வியை பொறுத்தவரை அடிக்கடி சொல்வதுண்டு, இஸ்லாமிய கல்வி என்பது கற்றல் பிறருக்கு கற்பித்தல், அப்படி தானே சொல்லுவாங்க. கற்றல் கற்பித்தல். இஸ்லாமிய கல்வி அப்படி அல்ல. நான் படித்தா பிறருக்கு சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உலகத்தில் உள்ள எல்லா கல்விமான்களும் கற்கக்கூடியவர்களும் சொல்லுவாங்க. ஆனால் அதில் இஸ்லாம் உடன்படவில்லை. கற்றல் பிறருக்கு கற்பித்தல் இல்லை. நம்மளோட கல்வி என்ன தெரியுமா? கற்றல், வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தல், அடுத்து பிறருக்கு எடுத்து சொல்லுதல். 3 விஷயம் இருக்குது. இதில் பெரும்பகுதி கற்றல் கற்பித்தல், இந்த ரெண்டோடு முடிச்சிடறோம், நடுவில் உள்ளதை விட்டுறோம். கற்றல் இல்மு, அடுத்தது இல்மு தலீம் இல்லை, இன்னும் நடுவில் ஒன்று இருக்குது. என்னது? இல்மு, சொல்லுங்களேன். இல்மு, அமல், அப்புறம் தான் தலீம். கற்றல், வாழ்க்கையில் அமல் செய்தல், தாலீம் பண்ணுறது, கற்றுக் கொடுத்தல். இதுதான் இஸ்லாமிய கல்வி. உலகத்தில் மற்ற கல்வி அறிஞர்கள் அப்படி சொல்ல இல்லை. நீ படித்ததை பிறருக்கு படித்து கொடு அப்படின்னு சுருக்கிட்டார். இஸ்லாமிய கல்வி அப்படி இல்லை. நீ படிக்கியா, உன் வாழ்க்கையில் செயல்படுத்து. நீ எதை கற்றாய் என்று கேட்கப்படுவதை போன்று கற்றதை செயல்படுத்தினாயா என்றும் கேட்கப்படுகிறது. 3ஆவதாக, செயல்படுத்தியதை பிறருக்கு தப்லீக் பண்ணியா, தலீம் பண்ணியா, சொல்லிக் கொடுத்தாயா, கற்றுக் கொடுத்தாயா, முஅல்லிமாக இருந்தியா என்று கேட்கப்படும். அப்போ நமக்கு கூடுதல் மஸ்ஊலியத் இருக்கிறது, கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. எனவே நாம் வெறுமன தகவலை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே கல்வியை கற்கக்கூடாது. அதனால தான் பெரும்பகுதி இந்த ஆன்லைன் கல்வி, ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைனில் நடத்தப்படுகிற தரிசுகளில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. காரணம், அது வெறும் கல்வி கற்றல் முடிஞ்சிச்சு. செயல்படுத்தல் இப்படி இருந்தால் தான் முபாஷரா, ஒஜிகம்பில் ஒஜிக், முகாபில் ஷக்ஸியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்வியை கற்கிற பொழுது தூரத்தில் இருந்து அங்கேருந்து செய்தி அறிவித்தா போதும் தானே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனுஷ ரூபத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக அமர்ந்து கல்வியை பற்றியான கேள்விகளை, தெரிந்த விஷயங்களையே கேட்டு, என்னை விட கேள்வி கேட்பவரே மிக அறிந்தவர் என்று சொல்கிற அளவுக்கு உண்டான ஒரு அடிப்படையில் இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டு, அதுக்கு பிறகு போன பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இப்போ வந்துட்டு போனது யார்? ஒன்று. அடுத்து என்ன சொன்னாங்க? வஅல்லிமு தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்வி முறை தர்த்தீப் இப்படி தான்ப்பா. ஒரு ஆசிரியர்கிட்ட நேரடியாக படிக்கிறது தான் கல்வி. ஏதோ கால சூழ்நிலை, நெருக்கடி காலங்களில் வேண்டுமானால் எங்கேயோ தூரத்தில் ஆசிரியர் உட்கார்ந்துக்கிட்டு கல்வியை நடத்தலாம். அதுவே வளமையாக ஆக்கி கொண்டால் அந்த கல்வி என்னென்னா, அது ஒரு ஷுஊரியத்து கல்வி இருக்காது. கல்வின்னா ஷுஊரியத்து, இல்முண்டா ஒரு ஷுஊரியத்து இருக்கணும். ஒரு உணவுபூர்வமாக என்னுடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்பக்கூடியதாக இல்மு இருக்க வேண்டும். தூரத்தில் இருந்தால் அந்த இல்மு அப்படி உணர்ச்சிகளை தட்டி எடுக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் தசீரை உருவாக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை, தகையுராத்துகளை உருவாக்குமா? அப்படி உருவாக்கலைன்னா அந்த கல்வி என்ன பிரயோஜனம்? கற்று என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற கேள்வியை இஸ்லாம் கேட்கிறது. இது என்னுடைய கேள்வியாக நினைத்திட்டு போயிடும். நிறைய இப்படி கேள்வியில் இஸ்லாம் அப்படி தான் கேட்குது. கல்வியை கற்றியா, வாழ்க்கையில் செயல்படுத்தி பிறருக்கு எடுத்து சொல். நீ வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் பிறருக்கு உபதேசம், ஊருக்கு உபதேசம் பண்ணணும்னா உன்னுடைய கல்வியில் எந்த ஃபாயிதாவும் இல்லை. அதனால தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ அப்படின்னா, வெறுமனே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன்னு கேட்டுட்டு முடிக்கல. இல்மன்னு முடிச்சுட்டு போயிருக்கலாம். இறைவா எனக்கு கல்வியை கற்றுத்தான் கேட்டுட்டு போயிருக்கலாம். வெறுமன தகவலை அறிவதா, ஜஹலை போக்குவது மட்டும் கல்வி அல்லங்க. மடமையை போக்குவது, கல்லாமையை இல்லாமையாக்குவது மட்டும் இல்மு அல்ல. கல்லாமையை இல்லாமையாக்குவது மட்டும் இல்மு அல்ல. வெறுமன ஜஹலியத்தை, மடமைத்தனத்தை நீக்கிட்டு கல்வியான்களாக ஆக்குவது மட்டும் அல்ல இஸ்லாமியர்கள். செயல்பாடாளர்களாக, வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக. நம்ம இஸ்லாத்தை நான் பின்பற்றாமல் யார் பின்பற்ற போகிறாய்?
நான் ஊருக்கே உபதேசம் செய்து கொண்டிருந்தால் நான் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறேன்? அது இஸ்லாம் எப்படி கேட்குது. அதனால தான் ரொம்ப மார்க்கம் வழிகுறு கபுர மக்தன் ஐந்தல்லா அப்படிங்கிறது இஸ்லாம். கபுர மக்தன் ஐந்தல்லா, அல்லாஹ்விடத்தில் பெரிய கூட்டம். நீங்கள் சொல்வதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தாதவர்களுக்கு கபுருங்கள். கபுர மக்தன் ஐந்தல்லா, கபுரனா ரொம்ப கபீர், குற்றம், பெரிய குற்றம் அது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுங்கள். அப்படியானால் நாம் எந்த கல்வியும் சரி வாழ்க்கையில் செயல்படுத்தும். இன்றைக்கி அந்த அடிப்படையில் தான் இந்த பர்தா என்று சொன்னாலும் சரி, ஹிஜாப் என்று சொன்னாலும் சரி, அல்லது நிகாப் என்று சொன்னாலும் சரி, வேறு என்னென்ன புர்கா என்று சொன்னாலும் சரி, அத்துணைக்கும் சேர்த்து அத்துணையையும் நாம் தெரிந்து வாழ்க்கையில் செயல்படுத்துவதாக இருந்தாலும் கூட ஏதோ இன்றைக்கி அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, அது ஒரு ஆதத் ஆயிடுச்சு. அது ஒரு ஊரில் பெண் புள்ளன்னு சொன்னால் ஹிஜாப் போட்டிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. ஏன் போடுகிறோம் கேள்வி வருது. லிமாதா தஹ்ஜபி, ஏன் நீ ஹிஜாபு போடுகிறாய், அந்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு ஆதாரபூர்வமாக பார்ப்பது மட்டுமல்ல, உணர்வு ரீதியாகவும் இந்த ஹிஜாப் இருக்க வேண்டும். எனவே தான் ஹிஜாபை கலட்டுகிற பொழுது என்னுடைய ஆடையை முழுமையாக கலட்டின உணர்வு வருகிறதா இல்லையா, துடிக்கிறோமா இல்லையா? என்னுடைய ஹிஜாபில் கை வைத்தால் என்னுடைய உயிரில் கை வைப்பதை போன்று என்கிற அந்த ஷுரூரியத், அதுக்கு தான் ஷுரூரியத் என்று சொல்வாங்க. உணர்ச்சி ரீதியான ஒரு சிந்தனை வருதா இல்லையா, அதான் கல்வி, அதான் இல்ம். எனவே அப்படியான இல்மு தான் நமக்கு தேவை. வெறுமன கல்வியாளர்களை உருவாக்குவதல்ல, செயல்பாட்டாளர்களை உருவாக்குவது. வெறுமன ஆலிம்களை உருவாக்குவதல்ல, ஆபிதுகளை உருவாக்குவது. கற்ற பிறகு என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக உருவாக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை, ஊருக்கு தாடியையும் தொப்பியையும் பார்த்தால் அல்லது முஸ்லீமாக இருக்கிறான் என்கிற ஒரு அடையாளம் மட்டுமே நான் ஹிஜாபு போடுவதற்கு காரணமாக இருக்கிறது என்றால் அந்த ஹிஜாபை ஒரு காலமும் இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்நிய ஆணிடத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற உணர்வு ரீதியாக என்னுடைய ஹிஜாப் இருக்க வேண்டும். அப்படி தான் இருக்குதா? மஹாசபா. இந்த தரிசு வெறும் தரிசு மட்டுமல்ல, இது மஹாசபா. இது வெறும் கற்கக்கூடிய இடம் மட்டுமல்ல, இது என்னது? சுய பரிசோதனை செய்வது, மஹாசபா செய்வது. ஒவ்வொரு மனுஷனும் மஹாசபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தினமும் மஹாசபா செய்யணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக தஹ்சீல் பண்ணிக்கிட்டே இருங்க, தஸீன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள செயல்பாடுகளை நீங்கள் தஹ்சீப் பண்ணாதான் தன்கீஸ் ஏற்படுகிற பொழுது தஸீத் உருவாக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சுய பரிசோதனை செய்ய பொழுதுதான் நுக்சான், குறைபாடுகள் வருகிற பொழுது நம்மை தஸீன் பண்ணி அலங்கரித்து கொள்ளலாம், மார்க்க ரீதியான அலங்காரத்தை செய்து கொள்ளலாம். அதனால் இந்த வகுப்பை வெறும் வகுப்பாக மட்டும் பார்க்காமல் இதை எப்படியா பார்க்கணும்? முஹாசபாவுடைய கூடமாக, இது சுய பரிசோதனை செய்கிற ஒரு தரிசாக இதை ஆக்கிக்கொள்ளும். என்னுடைய தரிசுக்கு போக முன்னாடி இந்த பீடிகைகள்லாம் போட்டுக்கிறேன். எனவே அருமையான பிள்ளைகளே, அருமையான மாணவிகளை, நாம் கற்கிற கல்வி என்பது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ச்சி பூர்வமாக அதை செயல்படுத்துவது. நான் படிச்சிருக்கிற அதை செய்யாட்டா எனக்கு கூடுதல் கேள்வி இருக்கிறது அப்படிங்கிற அச்சம் என்கிட்ட எப்பவும் இருக்கணும். இது உங்களுக்குமான தரிசு மட்டும் அல்ல, ஹிஜாப் வேண்டுமானால் உங்களுக்குமான தரிசாக இருக்கலாம். ஆனால் அம்ருல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை என்பது அது எல்லோருக்குமானது. குறிப்பாக பேசக்கூடிய எனக்குமான ஒரு கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறான்னா முடிஞ்சு போச்சு. அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்தணும், இனிமையாக செயல்படுத்தணும், சந்தோஷமாக செயல்படுத்தணும், அதை ஆர்வத்தோடு செயல்படுத்தணும். அது மேலே எனக்கு ஒரு ரஹ்பத் வரணும், அது மேலே எனக்கு ஒரு ரஜா வரணும், அது மேலே எனக்கு ஒரு மஹப்பத் வர வேண்டும், அது மேலே எனக்கு ஒரு விருப்பம் வர வேண்டும், அதில் நான் ஒண்டித்து போக வேண்டும். இப்படி இருந்தால் தான் நான் படித்த இல்முக்கு பயிருள்ளை. அதனால் முதல் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த தலைப்பு உங்களுக்கு தெரிந்த தலைப்பாக இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை, தகவல்களை ஆதாரப்பூர்வமாக தெரிவது மட்டுமல்லாமல் உணர்ச்சி பூர்வமான ஒரு அமலாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹிஜாப் என்பது ஒரு அமல், அது முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஹிஜாப் என்பது வெறுமன ஒரு ஆடை அப்படின்னு அப்படி சுருக்கி பார்த்துறாதீங்க. ஹிஜாப் என்பது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ஒரு ஆடை இல்லை. ஆடை என்று வருகிற பொழுது அதில் பல விஷயம் வருது. ஆடை என்றால் விருப்பப்படுறவங்க விருப்பமான ஆடையை உடுத்தி கொள்ளலாம், அதனால் ஆடை. அது ஆடைன்னு சவுன்னு முடிச்சுக்காது, லிபாஸ்ன்னு சுரிக்கிறாதீங்க. லிபாஸ்ன்னு அப்படி தான், நான் விருப்பமான ஆடை உடுத்துக்கிறேன். நான் இப்படியும் உடுத்துக்கொள்ளலாம், அல்லது பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொள்ளலாம். என்னுடைய அந்த உடலை மறைச்சிக்கிறதுக்கு சியாப் லிபாஸ், அவ்வளோதான். அப்படி அல்ல நீங்கள் போட்டிருக்கிற ஹிஜாப். இது இபாதத், இது அமருல்லா, இது அல்லாஹ்வின் கட்டளை, இது என்னுடைய அமல்களில் ஒன்று, இது என்னுடைய உணர்வுகளில் ஒன்று, இது எனது உணர்ச்சிகளில் ஒன்று, எனது ரூஹானியத்தில் ஒன்று, இது என்னுடைய நஃப்ஸ், இது என்னை சார்ந்தது. என்னையும் என் உயிரையும் எப்படி பிரிக்க முடியாது, அதே போன்று என்னையும் என்னுடைய ஹிஜாபையும் பிரிக்க முடியாது. எத்தனை விஷயங்கள் எனக்கு ஹிஜாபுக்கு எதிராக வந்தாலும் நான் ஒரு காலமும் ஹிஜாபை விட்டு கொடுத்து விட மாட்டேன். இப்படியான ஒரு ஆழமான சிந்தனை வந்தால் மட்டும்தான் ஆளுக்கு, ஊருக்கு, நேரத்திற்கு, இடத்திற்கு, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹிஜாபை மாற்றிக்கொள்ள மாட்டோம். எங்கே இருந்தாலும் இந்த ஹிஜாப் அது முடியாது. யார் வந்தாலும் சரி, அது பால்காரன் ரூபத்தில் வந்தாலும் சரி, அல்லது கடைக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது எவனாக இருந்தாலும் சரி, அந்நியவன் நான் ஒரு பெண். ஏனென்றால் என்னுடைய ஹிஜாப் என்கிறது வெறும் ஆடை மட்டுமல்ல, என்னுடைய உணர்வு சார்ந்து, என்னுடைய ஈமானோடு சார்ந்து. அது மட்டுமல்ல, எனக்கு சொர்க்கத்திற்கும் என்னுடைய ஹிஜாபுக்கும் தொடர்பு இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி புரிவது தான் இந்த தரிசனுடைய மக்சதாக, நோக்கமாக இருக்கிறது. அப்படி புரிஞ்சிட்டேன்னு வைங்க, ஒரு காலமும் நாம் ஹிஜாபை எந்த சூழ்நிலையிலும் அந்நியவன் மட்டும்தான் பார்ப்போம். என்னுடைய சொந்தமாக கூட இருக்கலாம். சொந்தங்கும் போது கொஞ்சம் ஹிஜாபு விளக்கப்படுதா இல்லையா? என்னுடைய நெருங்கிய உறவராக இருக்கிறார் என்கிற பொழுது, என்னுடைய நம்ம ஊர் முறையிலே சொல்லுவோமே, எனது சாட்சியிட மகன் எனக்கு சகோதரர், உம்மா கூட பிறந்த தங்கச்சி அல்லது உம்மா கூட பிறந்த லாத்தா எனக்கு பெருமா அல்லது சாட்சி. இவளுடைய மகன் யார்? எனக்கு சகோதரர். அப்போது இங்கே கொஞ்சம் தளர்வு வருதா இல்லையா? மற்ற ஊர்களுக்கு நம்ம ஊருக்கு வித்தியாசம் இருக்குது. மற்ற ஊர்களில் தந்தையோடு கூட பிறந்த சகோதரனுக்கும் உள்ள தொடர்புக்கும், நம்ம ஊர்களில் தாயோடு கூட பிறந்த சகோதரிகள் தான் ரொம்ப தொடர்பாக இருப்பாங்க. ஏன்னா அம்மா, சாட்சி, பெருமா எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அவர்கள் கூடுதல் தொடர்பு. அவனை எப்படி பார்ப்போமோ, ஒன்று காக்காவை பார்ப்போம் அல்லது தம்பியாக பார்ப்போம். நமக்கு வேறு சிந்தனை வராது. அவனை வேறு ஏதாவது சிந்திக்க முடியுமா? முடியாது. அவன் காக்கா, முடிஞ்சிச்சு. எங்கே சின்ன மாமாக காக்கா, எங்கே பெரிய மாமாக காக்கா. அப்படி இருக்கும்போது காக்கா என்கிற பார்வை வருகிற பொழுது நம்முடைய ஹிஜாப் கேள்விக்குறியாகுதா இல்லையா? இங்கே இஸ்லாம் ஷரியா என்ன சொல்லுது? அவ்வளோதான். ஊர் ஆதத்துன்னு ஒன்று இருக்குது, இபாதத்துன்னு ஒன்று இருக்குது. ஆதத்துன்னா ஊர் வளமை, இபாதத்துன்னா அல்லாஹ் சொன்ன கட்டளை. இபாதத்தை ஆதத்தா, எங்கெல்லாம் இபாதத்தை ஆதத்து மோதுகிறதோ, எங்கள் ஊருடைய வளமையும் மார்க்க ரீதியான வழிபாடும் மோதுகிறதோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இபாதத்துக்கு ஆதத்துக்கா? மோதிச்சுன்னா மோதாட்ட பிரச்சனை இல்லை. மோதாட்ட ஆதத்தை செஞ்சுக்கலாம். நம்ம ஊருக்குன்னு ஒரு ஆதத்து இருக்கும், சரியாவோட முரண் இல்லை, செஞ்சுக்கலாமா? கேள்வி புரியுதாம்மா? நம்ம ஊரில் ஒரு வளமாக இருக்கும், மார்க்கத்துக்கு முரண் இல்லை, செஞ்சுக்கலாமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கேட்டு நாளைக்கு சொல்கிறீங்களா? செஞ்சுக்கலாமா? ஏன்? ஷரியாவுக்கு மோதல் இல்லை, ஷரியா தடுக்கவில்லை. சரி, நம்ம ஊரில் ஒரு ஆதத்து இருக்குது, மார்க்கம் தடுக்குது. இப்போ ஏன்? என்னுடைய மார்க்கம் எனக்கு பெரியது. என்னுடைய மார்க்கம் சொந்த பந்தங்களை விட பெரியது. என் மார்க்கம் சொந்த பந்தங்களோட என்னுடைய உயிரை விட பெரியது. இது எப்போ நமக்கு இந்த சிந்தனை வரும்? தகவலை படிச்சுட்டு போனவா? இன்றைக்கி தப்பு செய்கிறவங்கெல்லாம் மார்க்கம் தெரியாதவங்கள தப்பு செய்கிறாங்க. யார் அதிகமாக தப்பு செய்கிறாங்க? சதவீதத்தால் யாருங்க? மார்க்கம் எந்த அளவுக்கு கூட படிக்கிறாரோ, கூட படிக்க கூட தப்பையும் செய்கிறார். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் நீங்களே சொல்லுவீங்க, படித்தவர் அடிமாவாக இருந்துக்கிட்டு தப்பு செய்கிறாவே.
நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேருக்கு அது புரியாத புதிராக இருக்குது. படித்தவர் ஆலிம்சாவாக இருந்துக்கிட்டு தபஸ் செய்கிறார், ஆலிமாவாக இருந்துக்கிட்டு தபஸ் செய்கிறார். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? கற்றவராக இருந்தால் தபஸ் செய்ய மாட்டார்னு புரிஞ்சுருக்கிறோம். கற்றவராக இருக்கிறதுங்கிறதல்ல, வாழ்க்கையில் செயல்படுத்தால், அதுக்கு தான் சொன்ன செயல்பாட்டாளராக இருக்க வேண்டும். ஆமிலாக இருக்கணும். ஆலிமாக இருக்கிறது மட்டுமல்ல, ஆமிலாக இருக்கணும். அப்போ அந்த ஆலிமாக இருக்கிறவர் ஆமிலாக இருக்க வேண்டுமானால் அந்த கல்வி எப்படி படிச்சிருக்கணும்? ஷூரியத்தோடு படிச்சிருக்கணும், உணர்ச்சிபூர்வமாக படிச்சிருக்கணும். அதுதான் இஸ்லாம் நேரடியான கல்வியை வலியுறுத்துகிறது. உஸ்தாதுகிட்ட இருந்து நீங்கள் படிக்கிறது வெறும் கல்வியை மட்டும் படிப்பதல்ல. வேற என்ன படிக்கிறீங்க? நான் உங்களுக்கு இப்போ நான் பேசுகிறேன்னா நீங்கள் என்கிட்ட இருந்து கல்வியை மட்டும் படிச்சுட்டு போயிடுவேன். நான் சொல்கிற தகவலை மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆனால் இப்போ ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியமா, உஸ்தாதாக்கள்கிட்ட நீ கல்வியை மட்டும் எடுத்துக்க, உஸ்தாதாவுடைய குணத்தை எடுத்துடாதங்க வழி. உஸ்தாதாவுடைய ஆலிம்களுடைய குணத்தை எடுத்துடாத. ஏன் மோசமான குணமாக இருக்குது சொல்கிறது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கா இல்லையா? ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உஸ்தாதுகிட்ட கல்வியை மட்டும் எடுக்காத, உஸ்தாதுடைய அசைவுகளையும் கற்றுக்கொள்ளுங்க. அது ஒரு இல்ம். உஸ்தாதுடைய ஆடையையும் கற்றுக்கொள்ளுங்க. உஸ்தாது எப்படி சாப்பிட்றாரோ அப்படியே சாப்பிட பழகிக்கொள்ளுங்க. எப்போ அதெல்லாம் பழகிக்கலாம்? அவர் இஸ்லாம் சொல்கிற மாதிரி இப்படி சாப்பிட்றாரு, நான் படிச்சுக்கிட்டே நல்லா கல்வி படித்து கொடுத்துக்கிட்டே இப்படி சாப்பிட்றாரு. இப்போ என்கிட்ட எதை தான் எடுக்க முடியும்? நான் இது இல்லை, ஒரு ஐயாது வேதை தான் எடுக்க முடியும். கல்வி நான் சொல்கிற கல்வியை தான் செயல் எடுக்க முடியுமா? ஷேப்பா இடது கையால் சாப்பிட்றா. அப்போது ஆடை, ஒரு ஹிஜாபோடு, நல்ல ஹிஜாப்னா எப்படி போடணும், அவள் போட்டிருக்கிற ஷாலை பார்த்து அதையும் சேர்த்து படிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவள் பின்பகுதி தெரியக்கூடாது என்பதற்காக போட்டிருக்கிற ஷால் ரொம்ப இறக்கமாக போட்டிருக்கிறான். இப்போ நீங்கள் எதை படிப்பீங்க? கல்வியும் படிக்கணும், ஆசிரியருடைய ஆடையும் சேர்த்து படிச்சுட்டு போங்க. ஒரு ஹிஜாபு போட்டிருக்கா, முக்கோண சமூசா சைஸில் போட்டிருக்கிறான். ஹிஜாபு எப்படி இருக்குது? சமூசா சைஸில் இருக்குது அப்படி. இப்போ இவள்கிட்ட என்னத்தை படிக்க போகிறீங்க? என்ன செய்ய இல்லாததுக்கு அவள்கிட்ட கல்வியை மட்டும் படிச்சுட்டு போவோம், அவளோட ஹிஜாபை படிச்சிட முடியாது. ஏன்? அவள் போட்டிருக்க முதுகுக்கு கீழே தெரிய மாட்டேன், அவள் போட்டிருக்க ரோமம் வரைக்கும் வெளியே தெரியும். இவள்கிட்ட என்னத்தை ஹிஜாபை படிக்க முடியும்? அப்போ இன்றைக்கி உள்ள கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை இப்படி ஆயிடுச்சு. நான் ஏன் இதை வலியுறுத்துறேன்னா, இன்றைக்கி நம்முடைய சமூகத்துக்கு தேவை, அதிகமாக தேவை. நீங்கள் நிறைய படிங்கப்பான்னு சொல்கிறத விட நீ கொஞ்சமாக படித்தாலும் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கப்பா, இஸ்லாத்தை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய நிலவில் ஆயிடும். எல்லாத்துக்கும் சேர்த்து தான், எனக்குமாகத்தான். நிறைய பேருக்கு பயான்களை பண்ணுறத விட நான் என் வாழ்க்கையில் செயல்படுத்தணுங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுதாமா? அப்போ கல்வி, ஆசிரியர்கள்ட்ட கல்வி கற்பது என்பது கல்வியை மட்டுமல்ல, அவர்களுடைய அசைவுகளையும் ஆசிரியர் பார்க்குற மாதிரி பார்க்கணும். ஆசிரியர் ஒழுங்காக பார்த்ததை நம்ம பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். கெட்ட பார்வை ஆசிரியர்கிட்ட இருந்தால் அதை எப்படிங்க படிச்சுட்டு போக முடியும்? உஸ்வா குதுவா. ஆசிரியர் என்பது என்னது? உஸ்வத்துன் ஹசனா, குதுவத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆசிரியர். முஅல்லிம், அவர் யார்? முஅல்லிம், வெறுமன கற்றுக் கொடுப்பவர் அல்ல, அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொன்றும் கற்க வேண்டியதாகவே இருக்க வேண்டும். இதான் நாம் படிக்க வேண்டிய வயல். எனவே அருமையானவர்களே, இந்த அடிப்படையை உணர்த்தக்கூடிய ஹிஜாபாக நம்மகிட்ட இருக்க வேண்டும். இந்த ஹிஜாபுக்கு இதுதான் அடிப்படை. இப்படி இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் சரி, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதணும், ஹிஜாபை கலட்டிட்டு தாம்மா எக்ஸாம் எழுதுனுங்கிறாங்க. என்ன செய்வீங்க? கொஞ்சம் ப்ளீஸ் வாய்ஸ் ஹிஜாபை கலட்டிட்டு வர அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, ஹிஜாப் எல்லாம் கழட்டிட்டு வருவேன் அப்படி சொல்லுவீங்களா? ஏமா இல்லை, உங்களை தான் ரொம்ப யோசிக்கிறீங்க என்ன சொல்லலான்னு. இல்லை, எந்த சூழ்நிலையும் சரிதா, என்னுடைய ஹிஜாப் உணர்வை சார்ந்தது, என்னுடைய ஹிஜாப் உணர்ச்சியை சார்ந்தது, என்னுடைய ஹிஜாப் ஈமானை சார்ந்தது, என்னுடைய ஹிஜாப் சொர்க்கத்தை சார்ந்தது, என்னுடைய ஹிஜாப் ரப்புடைய கட்டளை, என்னுடைய ஹிஜாப் நான் உயிரை விட மேலாக மதிக்கப்படுகிற கண்மணி நாயகத்தினுடைய அறிவுரை.
அதை ஒரு காலம் என்னால் இழக்க முடியாது. என்னையும் என் உயிரையும் பிரிக்கலாமை தவிர என்னுடைய ஹிஜாபையும் என்னையும் பிரிக்க முடியாது. இப்படி சொல்கிற இல்மைத்தான் ஹிஜாபில் மட்டுமே இல்லை, எல்லாத்துலேயும் இந்த இல்மு நமக்கு வரும். அதுதாங்க சரியான இல்ம். சரி, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போவோம். ஹிஜாப், நம்ம போடுற ஹிஜாப் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முழுமையாக நம்முடைய உடலையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். முழுமையாக மறைச்சிடும், அதுதான் ஹிஜாப். ஹிஜாப் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஹிஜாப்னு அர்த்தம் என்ன? ஹிஜாப், ஹஜ்ஜு, ஹஜ்ஜுபு ஹிஜாப். ஹிஜாப் நீங்கள் ஆலிமாக்கள் வந்திருப்பீங்க. ஹிஜாப் என்ன ஃபிஅல்மா? என்னது ஹிஜாபுங்கிறது? என்னது அது? என்னது ஹிஜாப்னா? என்னது? என்ன வார்த்தை படிச்சுக்கிறீங்களா? ஹிஜாப் எது மாதிரி இருக்கு? ஹிஜாப் நீங்கள் சொல்லி பாருங்க. ஃபஅலலாம் சொல்கிறீங்களா? அது மாதிரி ஹிஜாப் எது மாதிரி இருக்கு? ஹிஜாப். ஃபிஆல் அப்படி இருக்கா? ஃபிஆல் அப்படி இருக்கா? என்ன ஃபிஆல்னா என்னது? என்னது அது? இஸ்மா, ஃபிஅலா, மஸ்தரா, ஃபாயிலா, ஹிஜாப், ஃபிஆல், மஸ்தரா. மஸ்தர்னு சொல்லுவோம்ல, மஸ்தர் தெரியுமா? மஸ்தர், மஸ்தரா, மஸ்தர், மஸ்தர், மஸ்தர்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பர்புங்கிறோம்ல, வரப ஃபிஅல், வரப யத்ரிபு, பர்பு மஸ்தர். மூலம் அதிலிருந்து தான் பிறக்கிறது. அடி என்பதிலிருந்தான், அடித்தான், அடிப்பான், நீ அடி, அடிக்காதே. எதிலிருந்து வந்தது? தர்பு என்கிற அடி என்பதிலிருந்து பிறந்தது. அதே மாதிரி மஸ்தர், ஹிஜாப் என்பது மஸ்தர். மஸ்தர் இஸ்ம், அதுக்கு இஸ்மு, இது ஹகீகி அல்ல, இஸ்ம். இது என்னது? ஒரிஜினல் இஸ்ம் அல்ல. இது என்னது? ஹிஜாப் என்பது மஸ்தர் என்கிற இஸ்ம். இஸ்ம் மஸ்தர் இஸ்மு தான். அப்போ ஹிஜாப்னு அர்த்தம் என்ன? தடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹிஜாப்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி பார்த்தால் ஹிஜாபுக்கு அர்த்தம் என்ன? தடுத்தல்னு அர்த்தம். இன்னொன்று என்னது? உங்களுக்கும் எனக்கு மத்தியில் ஒரு பெரிய தடுப்பை ஏற்படுத்தி கொண்டால் என்னது அர்த்தம்? பைனி பைனஹுன்ன ஹிஜாபுன், இரண்டு அவர்களுக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு உள்ளது, அதுக்கு தான் ஹிஜாப். ஹிஜாப்னா புரிஞ்சிச்சா? உங்களுக்கும் இன்னொன்றுக்கும் ஏதோ ஒன்றுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு இருந்தால் அதற்கு பேர் ஹிஜாப். இப்போ எனக்கும் இந்த என்னது கேமராவா, கேமராவுக்கும் மத்தியில் என்ன இருக்குது? ஒரு தடுப்பு இருக்கா இல்லையா? நான் போய் கேமரா எடுத்துடக்கூடாது, தடுத்து வச்சுருக்கா, இது பேர் ஹிஜாப். இப்போ இது ஹிஜாப் தான். இப்போ இந்த மொபைல் இதுக்கு மேலே போட்டிருக்கிறோம், இதுக்கு பேர் என்னது அரபியில்? ஹிஜாப். மொபைலுக்கு ஹிஜாப் போடப்பட்டிருக்கு. அப்போ ஹிஜாப்னா என்ன அர்த்தம்? தடுத்தல்னு அர்த்தம். பைனி பைனஹுன்ன ஹிஜாப், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு தடுப்பு இருக்குது. அது ஷரியாவில் என்னதாகி போச்சு? இது லுகத் அர்த்தம். இது என்ன அர்த்தம்? ஹிஜாப் என்பது தடுத்தல் என்பது என்ன அர்த்தம்? லுகத் அர்த்தம். லுகத்துனா என்னது? மொழி ரீதியான அர்த்தம். ஷரியா ரீதியாக ஹிஜாபுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பெண் தன்னுடைய உடம்பை மறைத்து கொள்வதற்கு ஹிஜாப் என்று சொல்லப்படும். புரிஞ்சாமா? ஹிஜாப். சரி, அப்படியானால் ஒரு பெண் தன்னுடைய உடம்பை மறைத்து கொள்ளுதல் என்றால் ஜமீஉல் பதன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உடம்பு முழுக்க மறைத்து கொள்வதற்கு தான் ஹிஜாப் என்று பெயர். நான் அதுக்குள்ளே வர்றேன். அப்போ முகத்தை காட்டுறோமே, கையை காட்டுறோமே, பல்ல காட்டுறோமே, மூக்கை காட்டுறோமே, இப்படிலாம் காட்டுறோம்ல. அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு வருதா இல்லையா?
அதெல்லாம் ஃபிராக், அதெல்லாம் அடுத்து பேசுவோம். அப்போ ஹிஜாபுக்கு மொத்தத்தில் என்ன அர்த்தம்? முழுமையாக மறைத்து கொள்ளுங்கள். இன்னொன்று என்ன, நம்ம பேசும்போது பெர்தாங்கிறோம், பெர்தா. இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா, என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இது போட்டு இதுக்கு என்னது சொல்கிறோமா இல்லையா? பெர்தா, பெர்துனா என்ன? பெர்தா, பெர்தா. புர்தா, புர்தான்னா ஆடை, மேலாடைன்னு இருக்கும். அதுக்கு புர்தா, அதில் உள்ளதான் பெர்தா. பா ரா தால் நூன், பெர்தா. நம்ம அப்படியே போய் கொச்ச அரபியில் என்ன செஞ்சிட்டோம்? ஃபெர்தா, ஃபெர்தான்னு சொல்லிட்டோம். அது ஃபெர்தா இல்லை, என்னது? பெர்தா. இனிமேல் நீங்கள் மாற்றிடணும். எப்படி சொல்லக்கூடாது? ஃபெர்தா போட்டிங்களா? ஃபெர்தா இல்லை, அது ஃபா இல்லை, என்னது? பெர்தா. வித்தியாசமாக இருக்குது. இன்னும் அப்படியே சொல்லிடுவோம், பெர்தா பெர்தா. கொச்சையாக சொல்லலாம். நம்மளோட ஆட்கள் ஃபேய பாயா சொல்கிறது, பாவை ஃபேயா சொல்கிறது, காஃபை கேஃபா சொல்கிறது, கேஃபை காஃபா சொல்கிறது, ஹேய ஹேயா சொல்கிறது, ஹேய சாதாரணமாக சொல்கிறது. வருதா இல்லையா? அப்படி வரக்கூடாது, பிழையாக போயிடும். அப்போது பெர்தா, பெர்தானா என்னது? மேலங்கின்னு அர்த்தம். பெர்தானா லேஞ்சின்னு அர்த்தம். மேலே டவல், டவலுக்கு அரபியில் என்ன? ரிதா அல்லது பெர்தா. அதான் புர்தாங்கணும். புர்தா சொல்கிற மேலே புர்தானா என்னது? மேலே போடுற லேஞ்ச். ஒரு கசீதத்தில் புர்தான்னு கூட சொல்லுவாங்க. இங்கே இருக்குதா புர்தா? புர்தானா என்னது? மேலே போடுற அங்கின்னு அர்த்தம். அப்போது பர்தா. இன்னொன்று என்னது? ஹிஜாப். புர்கா. இன்னொன்று என்னது? புர்கா. புர்கா, புர்காமாங்க. புர்கா இல்லை, என்னது? புர்கா. பாரா காஃப் ஐன், புர்கா. புர்கா என்று சொன்னால் அதுவும் என்னது? ஒரு மறைத்து கொள்கிற ஒரு ஆடைன்னு அர்த்தம், புர்கா. இந்த வார்த்தைகளுடைய மொழியாக்கங்களே என்ன சொல்லுது? உடல் முழுக்க மறைக்கிறதுக்கு பேரு தான் பர்தா அல்லது புர்கா அல்லது ஹிஜாப் என்கிற இந்த பேரில் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். சரி, அடுத்தது முதல் ஷர்த். பர்தா போடுறதுல முதல் ஷரத் என்னது? முதல் என்னது? உடம்பு முழுசாக மறைக்க வேண்டும். அது முகமும் கையும் சேர்த்து தான். அதுக்கு நான் வர்றேன், அதுக்குள்ளே என்ன விதி விலக்குன்னு பார்ப்போம். ஒன்று. அடுத்து இரண்டாவது, புரிஞ்சிச்சாமா? முதல் புர்கா என்னது அல்லது பர்தா என்னது? ஹிஜாப்னா என்னது? ஜமீஉல் பதன். ஜமீஉல் பதன்னா உடல் முழுக்க மறைத்தல். இரண்டாவது, அந்த ஆடையுடைய சிஃபத். நம்ம போடுற புர்கா எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போமே. உடல் வெளியில் தெரிகிற மாதிரியான நைஸான ஆடையாக இருக்கக்கூடாது. நம்ம போடுறது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது ஷரத். மூணாவது ஷரத்து, தையக்காக இருக்கக்கூடாது. தையக்கன டைட்டாக இருக்கக்கூடாது. உடம்பை பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. எத்தனை சொல்லியிருக்கிறோம்? முதல் ஷரத்து என்ன? ரெண்டாவது, மேனி வெளியில் தெரியாததா இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. மூணாவது, நாலாவது, ஆணுடைய ஆடை மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு தடை, பொதுவாக தடை இருக்குது. ஆண் பெண் ஆடையை உடுத்துவதும் பெண் ஆணை போன்ற ஆடை உடுத்துவதும் தடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆடை எப்படியாக இருக்கக்கூடாது? ஆண்கள் போடுகிற ஆடை மாதிரி இருக்கக்கூடாது. வித்தியாசம், இது ஒரு பெண் போடுகிற ஆடை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். காஃபிர்கள் போடுகிற ஆடை மாதிரி இருக்கக்கூடாது. காஃபிர்கள் உடுத்துகிற ஆடை மாதிரி இருக்கக்கூடாது. சரி, நாலாயிருச்சா? ஐந்தாவது, அந்த ஆடை சுகுரத்தான ஆடையாக இருக்கக்கூடாது. லிபாசு சுகுரா. ஆடை எப்படி இருக்கக்கூடாது? சுகுரத்தான ஆடையாக இருக்கக்கூடாது. எத்தனாவதுப்பா? எத்தனாவது? அஞ்சாவது. என்ன ஆடை? சுகுரத்தான. ஏன் நான் சுகுரத்துன்னு சொன்னேன்னா, சுகுரத் என்று வரக்கூடிய ஹதீஸுக்கு
அந்த ஷுஹரத் என்பதற்கு உலமாக்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு விரிவான அர்த்தம். ஷுஹரத்னா என்னன்னா, இஸ்லாம் தடுத்த நிறத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்ன நிறத்தை தடுத்திருக்குது? காவி நிறத்தில் இருக்குது. அது ஷுஹராவுக்கு பாருங்கள், காவி நிறத்தில் அந்த ஆடை இருக்கக்கூடாது. ஷுஹரத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ பெண்கள் கூட்டமாக போகும்போது ஒரு ஆடை மட்டும், ஒரு ஆளை அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கு. இது நல்ல ஷோக்கான ஆடையாக இருக்குது அப்படிங்கிற, நல்ல ஷோக்கான ஆடையாக இருக்குது அப்படின்னா நல்ல ஜிட்டு ஜிட்டு பிடி பிடிமின்னு இருக்குது. இப்போ இந்த ஆடைக்கும் அந்த ஆடைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி ஆடை தான் ஒன்றும் தெரியாது. நம்ம கிடைக்கிற அந்த ஷோக்கான ஆடை போட்டிருக்கிறாங்கல்ல அவங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியுதுண்டா, அடையாளப்படுத்துகிற ஆடையை வித்தியாசப்படுத்தி அடையாளப்படுத்துகிற ஆடை, அதுக்கு தான் ஷுஹுரியத்தான ஆடை, லிபாஸ் ஷுஹரா. பாருங்கள், அது பல அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை என்பதனால் அதுக்கு பல அர்த்தத்தை எடுக்க வேண்டியிருக்கு. ஒன்று என்னது? ஷுஹரத்தான ஆடைனா என்னதுமா? தடுத்த கலரில் இருக்கக்கூடாது. அடுத்தது இருக்கிறத வித்தியாசப்படுத்தி காட்டுகிறாள். இவன் இங்கேருந்து சொல்லி போடலாம், அந்த ஒரு மாதிரியை சுண்டி இழுக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்கல்ல அவங்க தான் இந்த புள்ள அப்படின்னு ஒரு ஆணை அடையாளப்படுத்திடக்கூடாது. புரியுதா? எவ்வளோ தூரத்துக்கு இஸ்லாம் ஹிஜாப் விஷயத்தை சொல்லியிருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தனிப்பட்ட வித்தியாசமான சுண்டி இழுக்கிற மாதிரி அதிகமாக ஜிரி ஜிரி மினுமினு உள்ள ஆடைகளை தவிர்த்து கொள்ளுது. நல்ல ஜிகினா போட்டு டிசைன் போட்டு அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும். வித்தியாசம் தெரியுமா இல்லையா? சில பேர், நாங்கள் ஒரு தடவை பஜாரில் போயிட்டு இருக்கும்போது, சென்னையில் பஜாரில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் என் கூட ஒரு நண்பர் வந்தார். அவர் சொல்கிறார், ஹசரத் பார்த்தீங்களா, ஒரு பெண்ணு ஹிஜாபு போட்டுக்குது, இந்த கை இங்கேருந்து இங்கே வரைக்கும் கையே இல்லை, கையிலன்னு அவளுக்கு கை இருக்குது, எதுக்கு கை இல்லை? பருதா கையில் மொட்டை பருதாவை போட்டுக்குது, எந்த ரெண்டு கையும் இது பிளாக்காக இருக்குது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் சும்மா மொட்டையாக இருக்குது, கையை காட்டுற மாதிரி. தூரத்துலேருந்து வர்றாங்க, இங்கேருந்து சொல்கிறாங்க, பாருங்கள் ஹசரத், அப்புறம் வந்து சனியத்தை எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, கொடுமை பாருங்கள் அப்படிங்கிற. அப்போ எனக்கு ஒரு இதாக போச்சு, எல்லாம் போட்டிருக்கிறா, நல்ல இங்கெல்லாம் அந்த நிக்காபெல்லாம் போட்டிருக்கிறா, ஆனால் அந்த கை மட்டும் இல்லை. அப்போ கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாக தானே இருக்குது. இப்படி ஒரு அலங்கோலமாக வர்றாங்க, இவ்வளோ பெரிய பஜாரில் மண்ணடியில். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா போட்டிருக்கிறாங்க, அவருடைய இந்த உடலின் கலருக்கு அந்த கலர் இருக்குது. சொல்ல புரியுதா? அப்போ பார்க்கும்போது, அங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? இந்த கை மாதிரி தெரியுது. பக்கத்தில் வரும்போது அது துணின்னு தெரியுது. இப்போ இது இந்த ஆடைக்கு பேர் என்னது அரபியில்? லிபாஸு. சொல்லுங்கள் அதை. ஷுஹ்ரா. ஷீன் ஹா குண்டு ஹா, ஹா ரா குண்டுத்தா, ஷுஹ்ரா, ஷுஹ்ரத் வந்துருச்சா? இப்போ அங்கேருந்து ஒரு தூரத்தில் பார்க்க முடியுதில்ல, அவங்கள பார்க்குற மாதிரி தன்னை திருப்பி கொண்டார்கள் அல்லவா? இப்படி ஆடை போடக்கூடாது. ஷுஹரத்துக்கு ரெண்டு அர்த்தமாயிட்டா. மூணாவது அர்த்தம் முஅத்தரா. அந்த ஆடை என்னதான் இருக்க கூட முஅத்தரா. முஅத்தரானா என்னது? முஅத்தரா அத்தர், அத்தருங்கிறோம்ல, அத்தர் அரபி வார்த்தை தான். அத்தருங்கிறது தமிழில் கிடையாது, அத்தருண்டு ஆயிடுச்சு. அத்தர் இப்போ அத்தருன்னு சொல்கிறது இல்லை, என்ன நறுமணம். அரபியில் என்னது? அத்தர். ஐன் தா ரா, அத்தர். முஅத்தரா, அத்தர் பூசப்பட்ட ஆடை, அதான் முஅத்தரா. முஅத்தராவும் இருக்கக்கூடாது. ஷுஹரத்துக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு. முஅத்தரா இருப்பதனால் என்ன ஆகுதுன்னா, தக்சீஸ் உருவாகிடும். தக்சீஸ், தஸ்வீஸும் உருவாகிடும். குறிப்பாக இந்த பெண்ணு அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்தது அடுத்து என்னன்னா, அத்தர் தேய்ச்ச புள்ள தெரிஞ்சுக்கும். இந்த அத்தர் போட்டுட்டு வரும்ல, நல்ல மணக்கும்ல, அந்த புள்ள தான்.
தக்சீஸ் உருவாக்குது. குறிப்பாக இந்த பிள்ளை அடையாளப்படுத்தப்படுது. இப்போ இஸ்லாம் ஹிஜாபில் எவ்வளோ சொல்லுது பார்த்தீங்களா? அதுக்கு மொத்தத்தில் என்ன பேர்? லிபாசு ஷுஹரா. லிபாசு ஷுஹரானா நிறத்தாலையோ மனத்தாலையோ அல்லது கவர்ச்சியாலையோ, இப்படி சுருக்கமாக சொல்லலாம். நிறத்தால், மனத்தால், நறுமணத்தால், கவர்ச்சியால், இந்த மூன்றையும் அடையாளப்படுத்தி தனிமைப்படுத்துகிற ஒன்றாக இந்த ஹிஜாப் அமைந்து விடப்படும். நம்ம பருதா போட்டிருக்கிறோம், அந்த பருதாவில் நல்ல மணக்க போச்சுன்னா, அந்த பருதா நல்ல ஜிகு ஜிகுன்னு போச்சுன்னா, அந்த பருதை பார்க்குறவங்கள அடையாளப்பட 10 புள்ள போனாலும் கரெக்டாக சொல்லிப்படலாம், அந்த புறகல்ல ஆகாதான் அப்படின்னு சொல்ல முடியுதில்ல. இப்படியான ஆடையாக ஹிஜாப் இருக்கக்கூடாது. எத்தனாவது ஷரத்து? எத்தனாவது? 5வது. அடுத்ததாக நம்முடைய ஹிஜாபில் தசாவீர்கள் இருக்கக்கூடாது. தசாவீர்னா உருவங்கள், தஸ்வீர். நல்ல அந்த நம்மளாம் மாஷா அல்லாஹ், இப்போ நான் சொல்கிறது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஆனால் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி இருக்கிறவங்கள அடையாளப்படுத்தி சொல்லிடணும். ஏமா நம்ம ஆடையில் வித்தியாசப்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாம் போகும்போது ஒரே மாதிரியான, பிறர் பார்த்து வித்தியாசப்படுத்தி அந்த ஆடையை, நீங்கள் கலரில் போட்டுக்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு கலர் போட்டிருக்கா, நீங்கள் ஒன்று போட்டிருக்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது எப்படியாக இருக்கக்கூடாது? பிறருடைய கண்ணுக்கு அது கவர்ச்சி உருவாக்குற மாதிரி நல்ல டிசைன்லாம் போட்டால் பார்க்குற சொல்லுமா இல்லையா? நம்மளே அது பார்ப்பான்னு சொல்கிறத ஒரு ஹிஜாப்னால நம்ம மறைக்கிறதுன்னு அர்த்தம். வெறுமனை மறைக்கிறது மட்டும் இல்லைம்மா, நீங்கள் ஆடையை போடுறது மட்டும் இல்லை. சொன்ன ஆரம்பத்தில் திரை. யாருக்கு திரை? திரையும் தடையும். எதற்கு? அது திரை மட்டுமல்ல, தடையும் கூட. ஹிஜாபுக்கு அர்த்தம் என்ன? திரை மட்டுமல்ல, தடையும் கூட. மஹ்ஜூபா அப்படின்னா என்ன அர்த்தம்? மஹ்ஜூபா, ஹிஜாபு போட்ட பெண்ணுக்கு அரபியில் என்னது? மஹ்ஜூபா. ஒரு பெண்ணை ஒரு அறைக்குள் அடைத்து போட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில்? இன்னா மஹ்ஜூபத்தன் ஃபீ ஹாதிஹில் குர்ஃபா. இந்த அறைக்குள் அந்த பெண் அடைக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம், மஹ்ஜூபா. இன்னொன்று பேர் மஹ்ஜூபான்னு அர்த்தம் என்ன? ஹிஜாபு போடப்பட்ட, ஹிஜாபு போட்டிருக்கிற பெண்ணுன்னு அர்த்தம். ஹிஜாபு போட்டிருக்கப்போ உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? முன்ன மஹ்ஜூபாத். ஒரு பெண்ணாக இருந்தால் ஹிய மஹ்ஜூபா, ஹிஜாபு போட்ட பெண். அதே ஒரு அறைக்குள் போட்டு அடைக்கப்பட்டு இருந்தால் மஹ்ஜூபா, தடுக்கப்பட்ட பெண். அப்போ புரியுதா? ஹிஜாப் என்கிற அந்த அரபி வார்த்தைக்குள்ளேயே என்னதும் சேர்த்து இருக்கிறது. உன்னை பிறர் பார்ப்பதற்கு தடை மட்டுமல்ல, இன்னொன்று என்னது? உன்னை பிறர் பார்க்கிறத நீனே தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. எப்படி? உன்னை பிற ஆண் திரும்பி பார்ப்பதை உன்னுடைய ஆடை தடை செய்ய வேண்டும். அப்போ நான் போட்டிருக்கிற ஆடை, நீங்கள் நினைக்கணும், நான் போட்டிருக்கிற ஆடை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால், ரோட்டில் போகிற கொஞ்சம் ஈமானில் கொஞ்சம் துழ்ஃபாக உள்ள ஆம்பளை திரும்பி பார்ப்பானா? பார்க்க மாட்டாங்க. நான் ஒழுங்கான ஆடையை போடாமல் அவன் பார்த்துட்டான், இவன் பார்த்துட்டான். இந்த வேடிக்கையான சமூகம் நம்ம நாட்டில், இந்த உலகம் முழுக்க அப்படி தான் இருக்குது. வேடிக்கையான சமூகம். அவன் ஏன் 8 மணிக்கு இரவு நேரத்தில் அந்த ஒதுக்குப்புறத்துக்கு போனான்னு எந்த ஆம்பளையும் கேட்க மாட்டேங்கிறான் நீதிமன்ற வரைக்கும். அந்த பெண் சீரழிக்கப்பட்டு விட்டாள் என்பதை பேசி, சீரழித்தவடை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லுகிற சமூகம், புத்தி உள்ள சமூகம் என்ன கேட்க மாட்டேங்குது. புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். ஏன் அவள் அந்த இடத்திற்கு அந்த நேரத்தில் அவனோடு ஏன் போனாள்? கேட்குதா? கேட்காட்டாலும் பரவாயில்லப்பா. அப்படி கேட்கிறவனை பார்த்து குறை சொல்லு. யாரும் சொல்கிறா? நீதிபதிகளே சொல்கிறா. அந்த பெண்ணை பற்றி விசாரிப்பதற்கு நீங்கள் யார்? அவளை முட்டா பயில்களா? மனித இதெல்லாம் உணர்வு சார்ந்தது. இது யாரையும் கட்டுப்படுத்த முடியுமா? சட்டம் போட்டு கட்டுப்படுத்த முடியுமா? இது உணர்வு சார்ந்தது. உணர்வு சார்ந்ததை கொண்டு போய் நீங்கள் சந்தைப்படுத்தி விட்டால் அதில் சஞ்சலப்பட்டு மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் அகப்பட்டு கொள்வார். அதனால தான் ஹிஜாப்
அப்படின்னு இஸ்லாம் தடை. நான் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு தடை மட்டுமல்ல, அந்த பெண் தான் போட்டிருக்கிற ஆடையின் மூலமாக பிறர் பார்ப்பதை விட்டும் தடுக்கிற மாதிரி ஆடையை போட வேண்டும். புரிஞ்சிச்சா மானல் ஹிஜாப்? ஹிஜாபுடைய அர்த்தம் புரிஞ்சிச்சா? நீங்கள் போட்டிருக்கிற ஆடை என்னை சுண்டி இழுத்து பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சுருக்கமாக கொச்சையாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அதான். நம்ம எல்லாம் அத்தரையெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கிட்டு அப்படி ரோட்டில் போயிட்டு பார்க்குற பசங்கள்லாம் திரும்பி பார்க்குறாங்கன்னா பசங்க மேல் குற்றமா அல்லது நீங்கள் போகிற விதத்தில் உள்ள குற்றமா? இதை கேட்ட பெண் சுதந்திரத்தை பறிக்கிறார்கள் மூடர்கள் அப்படிங்கிற அந்த மடையர்கள். இஸ்லாம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ என்ன செய்கிறது? அதனால தான் இஸ்லாம் ஹிஜாப்னு சொல்லிடுச்சு. மஹஜூபாணி சிறைப்படுத்தப்பட்டிருக்கான்னு அர்த்தம் அல்ல. உன்னை எவனும் பார்க்கக்கூடாது, ஆடை அப்படியே. ஏனென்றால் நீ மலர் மாதிரி, ஏனென்றால் நீ கிசாஸ் அல்லது ஜுஜாஜா மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஜுஜாஜா. நீங்கள் யார்? பெண்கள்லாம் யார்? ஜுஜாஜானா என்னது? யார் கரெக்டாக சொல்ல? ஜுஜாஜா. இது காபீர் பேர் மாதிரி இருக்கு, கிறிஸ்டின் பேர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜுஜாஜானா அர்த்தம் என்ன? குரானில் ஏதாவது வருதா? ஜுஜாஜான்னு வருதா? சூரத்து நூறில் வருது. மாஷா அல்லாஹ் அடிக்கிறாங்க. ஜுஜாஜானா என்னதுப்பா? கண்ணாடி ஜாடி. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் யார்? கண்ணாடி ஜாடி, ஜுஜாஜா. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தில் பல்லக், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், பல்லக்கு மாதிரி தயார் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது அன்ஜஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ரசூலுல்லாவுடைய ஒரு பணியாளர், அவர் என்ன செய்கிறாருன்னா வேகமாக போகிறார் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு. கரடு முரடான பகுதியில் ஒட்டகம் ஒரு பல்லக்கு மாதிரி ஏற்பாடு செஞ்சு அதில் மனைவிமார்கள், ஒரு 4-5 மனைவிமார்கள். ஏக காலத்தில் 9 மனைவி இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஏக காலத்தில் ஒரு 4-5 மனைவிமார்கள், எத்தனை பேருன்னு நம்பர் இல்லை, ஆனால் கூடுதலான எண்ணிக்கையில் மனைவிமார்களை ஏற்றிக்கிட்டு ரசூலுல்லாஹ் அதில் ஏறிக்கிட்டு போகிறாங்க. வாகனத்தை ஓட்டுறது அன்ஜஷா என்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணியாளர். அவர் கொஞ்சம் மேடும் பள்ளமாக, அந்த காலத்தில் எப்படி ரோடாக இருக்க போது மேடும் பள்ளமாக உயரம் அப்படிலாம் இருக்கிறது இல்லை. மதீனாவுடைய அந்த சாலைகளில் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறார். அப்போ ஓட்டிகிட்டு போகும்போது இப்படி இப்படி ஆடு குலுங்கும் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்ஜஷா ரோய்தா, மெதுவாக போங்க, ரோய்தன் மெதுவாக போங்க. ஏனென்றால் கண்ணாடி ஜாடிகள் இருக்கிறது. ஜிஜாஜா பெண்கள் கண்ணாடி ஜாடி, பக்குவமாக போங்க. உலமாக்கள் அதிலிருந்து நிறைய கருத்து சொல்கிறாங்க. கண்ணாடி எப்படி பக்குவமாக பயன்படுத்த வேண்டுமோ, கண்ணாடி ஜாடியை கொடுத்துட்டு என் கையில் தந்துட்டு கண்ணாடி ஜாடி ஜாக்கிரதையாக இருக்கணுமா அல்லது நான் ஜாக்கிரதையாக இருக்கணுமா? ரெண்டு பேரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது கண்ணாடி ஜாடி வைங்க, பிள்ளைகிட்ட கொடுக்குறோம், இவோ ஜாக்கிரதையாக இருக்கணுமா அல்லது நான் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறோமா? ஆண்களுக்கு அது கடமை. அப்போ இஸ்லாம் கண்ணியப்படுத்துது பெண்கள். கண்ணாடி ஜாடி ஒவ்வொருவர்களுக்கு, ஒவ்வொரு ஆணுக்கும் துணையாக பெண் மனைவி கொடுக்கப்பட்டிருக்கிறான கண்ணாடி ஜாடி மாதிரி. அதை எப்படி நீ பொத்தி பாதுகாத்து உடையாமல் கை அதில் எந்த சேதாரமும் வராமல் நீ எப்படி என் கண்ணாடி இதை நான் என்ன செய்வேன், எவ்வளோ பக்குவமாக அங்கே தான் போடுவேன், ஒரு இடத்துல கழட்டி வைக்கிறோன்னு என்ன செய்வேன், இப்படிங்கிற வச்சுட்டு போயிடுவேன்னா, பிள்ளைகள் நடமாற இடத்துல வைப்பேன்னா கண்ணாடி உடஞ்சிரும், தூக்கி போட்டுரும். பிள்ளைங்க எவ்வளோ கண்ணியமாக எவ்வளோ அதை வைக்க வேண்டிய பாதுகாப்பு கொடுப்பேன், அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம பெண்கள் கண்ணாடி ஜாடி என்றால் நீங்கள் மஹ்ஜூபா அப்படின்னா சிறைப்படுத்தப்பட்டிருக்கேன்னு அர்த்தம் அல்ல, நீங்கள் பாதுகாக்க மஹ்ஃபூதான்னு அர்த்தம். மஹ்ஜூபான்னு அர்த்தம் மஹ்ஃபூதா அல்லது மஹ்ஃபூஸா, மஹ்ஃபூதாவாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஹிஜாபின் மூலமாக. நாம் போட்டிருக்கிற ஹிஜாபை அவ்வளோ பேரும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஹிஜாபை போட்டால் அதுக்கு லிபாஸ் ஷுஹுரா, அதை இஸ்லாம் ஏற்றுக்கணும். ஹிஜாப் எப்படி இருக்கணும்னு இஸ்லாம் நமக்கு தெளிவு. இதெல்லாம் ஷர்த். அதே மாதிரி இதில் நீங்கள் ஒரு படத்தை வரைஞ்சிருக்கிறீங்கன்னு, இதில் ஒரு டிசைனை பின்னாடி ஒரு ஆங்கிலத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை எழுதியிருக்க, இப்போ என்ன நடக்கும்?
நீங்கள் போகிறீங்க, என்ன செய்வாங்க? அந்த வார்த்தையை படிக்க பார்ப்பாங்களா இல்லையா? அதனால் தசாவீர்களும் நம்முடைய ஹிஜாபில் இருக்கக்கூடாது. எத்தனை ஷரத்து சொல்லியிருக்கிறோம், எத்தனை நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறோம்? 6 நிபந்தனை. மீண்டும் அப்படி வரிசைப்படுத்தி சொல்லுங்கள். ஒன்று என்னது? இரண்டாவது, மூணாவது, நறுமணம் இருக்கக்கூடாது, கவர்ச்சியாக இருக்கக்கூடாது, இஸ்லாம் தடுத்த நிறத்தில் இருக்கக்கூடாது. அது என்ன நிறம்? காவி நிறம். கடைசியாக அமைக்கப்பட்டு வேறு வேறு பேர்கள் இங்கிலீஷில் ஏதாவது அல்லது தமிழில் இல்லை அதை எல்லாரும் படித்து ஏதோ வித்தியாசப்படுத்தி இருக்கக்கூடாது. சுருக்கமாக சொல்லப்படாது. இது முதல்ல நாம் போடுறோம். அதை தாண்டி நீங்கள் எந்த நிறத்திலையும் போடலாம். பச்சை கலரில் போடுறீங்க, ஒரு ரோஸு கலரில் போடுறீங்க, கருப்பு கலரில் போடுங்க, எந்த கலர்லையும் போட்டுட்டு போக பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெமியுல் பதன், உடல் முழுக்க மறை. இந்த ஷரத்துக்குள் உங்களுடைய ஹிஜாப் எப்படி அமைந்தாலும் இஸ்லாம் அதை ஹிஜாபாக பார்க்குது. இந்த ஷரத்துக்கு மாறுபட்டு நீங்கள் எப்படி ஹிஜாபு போட்டாலும் நீங்கள் யார மாதிரி ரொரியானா ஹிஜாபு போடாத மாதிரி தான். சரி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 59வது ஆயத். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுதுன்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك அத்னா அன் யுஅரஃப்ன ஃபலா யுதைன இலா ஆகிரில் ஆயா. அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட நபியே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள், மூமினான ஈமான் கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய உடலை மறைத்து கொள்வதற்கு, ஜலாபீபை கொண்டு மறைத்து கொள்வதற்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாள். அது என்ன ஜலாபீப்னா என்ன? ஜில்பாப். ஜலாபீப் என்பது ஜில்பாப் என்ற அதனுடைய அரபி வார்த்தையில் உள்ள பன்மை. ஜில்பாப், ஜலாபீப். ஜில்பாப்னா என்ன? அல்லாவே சொல்லிட்டான், ஜில்பாபு போடுங்கன்னா. ஜில்பாப்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அகராதிய ஜில்பாபுக்கு பார்க்கும்போது அஸ்ஸௌபுல்லதி யஸ்துரு ஜமீஅல் பதனி, உடல் முழுக்க மறைத்திருக்க வேண்டிய ஒரு ஆடை. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம போடுற ஹிஜாப் உடல் முழுக்க மறைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். சரி, அப்படி உடல் முழுக்க மறைத்திருக்கணும்னா முகமும் கையும் அதுக்குள்ளே வந்துடும். அப்போ முகத்தை திறந்துக்கிறதா கையை மூடுறதா அதில் ஒரு கருத்து இருக்குதா இல்லையா? அதெல்லாம் என்ன, இந்த வசனத்திலிருந்து நம்ம விரிவான கருத்து வேறுபாடுகள் என்ன, எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடருவோம். இதில் நிற்கட்டும், ஒரு சின்ன இடைவெளி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில். அதில் ஜில்பாப், ஜலாபீப், ஜில்பாபுடைய பன்மை ஜலாபீப்னு வந்து. ஜில்பாபுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? உடல் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டோம். உடல் முழுக்கன்னு சொல்லும் போது இப்போ உலமாக்கள்கிட்ட 2 வகையான கருத்து இருக்கு. கையையும் முகத்து 2 கைகளையும்
கஃப் மணிக்கட்டு. இது என்ன சொல்லுவாங்க? மணிக்கட்டா? மணிக்கட்டு. மணிக்கட்டு கஃப், கஃபை முகம். இதை தவிர ஜில்பாபுக்கு அர்த்தம் என்ன? ஜமியுல் பதன். ஜமியுல் பதன்னா முழுசன்னு அர்த்தம், உடம்பு முழுசன். அப்போ இந்த ரெண்டு விதிவிலக்கு எதிலிருந்து விதிவிலக்காகுது? கருத்து வேறுபாடு உடமாக்குது. அல்லாஹ் ஜீனத்தை, அல்லாஹ் சொல்றான் ஜீனத், அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாதுன்னா இது ஒரு பஹ்த் மஸ்அலா. இது ஒரு ஆய்வுக்குரிய ஒரு மஸ்அலத்தை இஜ்திஹாதியான்னு சொல்லுவாங்க. ஆய்வு ரீதியான ஒரு மஸ்அலா இது. கையையும் முகத்தையும் தவிர ஒரு சாரார் உலமாக்களிடையே ஒரு சாரார், இன்னொரு சாரார் இல்லை, முழுசா ஜில்பாப்னு வந்திருக்கும்போது முழுசா மூடிக்கிறது, முகமும் கையும் மறைக்கப்பட வேண்டும். நிகாப், அதுக்கு தான் என்னது நிகாப். நிகாப்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அரபியில் இன்னொரு பேரு ஹிமார். அந்த புள்ளியை நீக்கிட்ட ஹிமார். ஹிமார்னா என்னது? ஹிமார் ஹிமார்னா இருந்தது என்ன? கழுதுன்னு வரும் ஹிமார். அதுக்கு மேல ஒரு நுக்தா வச்சுட்டா ஹிமார். ஹிமார்னா என்னது? மறைத்தல், மூடுதல் அர்த்தம். சின்ன நுக்தா தான் ஹிமார். ஹிமார் யாரெல்லாம் ஹிமார் போடையிலையோ அவங்கெல்லாம் ஹிமார் எப்படி சொல்லலாம்? யாரெல்லாம் ஹிமார் போடையிலையோ அவங்கெல்லாம் ஹிமார். யாரெல்லாம் உடம்பு முழுசா மறைக்கலையோ அவங்கெல்லாம் ஹிமார். அப்போ ஹிமார் போட்டுட்டாலே, ஹிமார் ஆயிட்டாலே ஹிமார் போட மாட்டார். சரி, இப்போ ஹிமாருங்கிறது ஹம்ருங்கிற. ஹம்ருனா என்னது? இன்னமல் ஹாமரு வல் மைசரு குர்ஆனுக்கு சொல்றாங்க. ஹம்ருனா என்னது? ஹம்ருனா என்னது? போதை. ஏன் ஹம்ருக்கு ஹம்ருன்னு பேர் வந்தது? விமாத சுமைய ஹம்ரு ஹமரன். ஏன் ஹமருக்கு ஹம்ருன்னு பேர் வந்துச்சு? மது, மதுங்கிற மாதிரி அதுக்கு அரபியில் ஹமர். ஏன் ஹமருக்கு ஹம்ருன்னு பேர்? ஹமருக்கு அர்த்தம் என்னன்னா மறைத்தல்னு அர்த்தம். ஹிமாருடையது. ஹிமார் ஹம்ரு உள்ளதுதான். நீங்க போடுறீங்கல்ல அந்த மூடி, முகமூடி, இது நிகாப், அதுக்கு என்ன பேரு? ஹிமார். ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஹம்மர்து வஜ்ஹி அப்படிங்கிறாங்க. எப்போ அந்த போர்க்களத்தில் ஆயிஷா நாயகி விட்டுட்டு போயிடுவாங்கல்ல, அப்போ அங்கிருந்து சஃப்வான் வருவாங்கல்ல, வரும்போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஹம்மர்து வஜ்ஹி அப்படின்னு என்ன அர்த்தம்? எனது முகத்தை நான் ஹம்மர்து மூடிக்கொண்டேன். அப்போ ஹிமாரா தான். சரி, இப்போ ஏன் ஹமருக்கு ஹமர்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அது புத்திக்கு திரை போட்டு விடுகிறது. நல்ல புத்தியா இருப்பான், அழகா சேர்ல உட்கார்ந்து இருப்பான், நல்ல ஒரு பாட்டில் கொடுத்து, அந்த பாட்டு இது இல்லை, அந்த பாட்டு கொடுத்து அவன் நல்லா குடிச்ச பிறகு எங்க போய் உட்காந்துருவான். நம்மளெல்லாம் பார்த்து சரி சாக்கடையில் உட்காந்துருவாங்க, சேரில் உட்காந்து. அவங்க எங்க உட்காந்துருப்பாங்க? சாக்கடையில் இருப்பாங்க. அவ நினைச்சுக்கிறவாங்க அதுதான் நம்ம தான் கரெக்டா இருக்கிறோம். எதனால? ஹிமார் போட்டவுடனே அவனுடைய மூளையை ஹமர் பண்ணிட்டு தடுத்துருச்சு. அதுக்கு தான் திரை போட்டுச்சு. சரி, இது மொழி சம்பந்தப்பட்ட அறிவு. இப்போ விஷயத்துக்கு வாங்க. முகத்தை மூடுறதா மூடுறது இல்லையா? நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. இங்கே ரெண்டு வகையா இருக்கிறீங்க. முகத்தை மூடி ஒரு சாரார், மூடாம ஒரு சாரார். முகத்தை மூடிக்கிறீங்களா? நீங்க என்ன ஆதாரத்தை வச்சு மூடிக்கிறீங்க? மூடணும்னு தோணிச்சு அதனால மூடிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது ஹிஜாபில். அல்லது நீங்க தோழிலாம் முகத்தை மூடிக்கிட்டு வர அதனால அப்படின்னு சொல்லக்கூடாது. மூடினதுக்கு ஒரு காரணம். சில பேர் மூடாம வந்துக்கிறான். என்னமா?
நாங்கன்னு உங்கள் வயசை போய் அவ்வளோ சின்ன பிள்ளைகளெல்லாம் சேர்க்குறீங்க. மூலம் போது அவ்வளோ பேர் 40 வயசா? சரி, பரவாயில்ல. முடிக்கலாம். அவ்வளோதான் உங்கள் பக்கம் காரணம். அது அல்லாமல் காரணமும் நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்படி ஒரு மேண்டாப்பில் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது அல்லாமல் காரணம் நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கிறீங்கன்னா, மொத்த மூட தேவையில்லையே, அதனால நீங்கள் திறந்துடுவாங்க. சின்ன பிள்ளைங்க சில பேர் மொத்தம் திறந்துருக்கிறாங்க. மூட தேவையில்லை, எங்கே இருக்குது மூடன்னு, எங்கே இருக்குது, அதனால தான் நாங்கள் மூட இல்லைங்க. அப்படிதானே நான் சொல்ல சரியா? சரி, இப்போ நம்ம என்ன, ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சு? உலமாக்கிட்டே கருத்து வேறுபாடு, உங்களுக்குள்ள இல்லை. நீங்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டீங்க. சின்ன பிள்ளைங்க முடிக்கிறோம், பெரியவங்க திறந்துக்கிறோம்னு முடிவுக்கு வந்துருக்கு. ஆனால் உலமாக்கிட்டே இந்த கருத்து வேறுபாடு. இந்த 2 கருத்தையும் பார்க்கறது தான் இன்னைக்கு உள்ள தரிசு. சரி, முகத்தை மூட வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்கலாம் ஜில்பாபுக்கு மூடிக்கொண்டு மொத்தமாக வச்சுக்கிறது ஹிமார் ஹம்மர் துவஜி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன். அவரு ஏற்கனவே ஹிஜாப் கடமை. ஹிஜாபு ஹிஜ்ரி எத்தனையில கடமைங்க? ஹிஜ்ரி எத்தனையில ஹிஜாப் கடமை? அதுக்கு முன்னாடி ஹிஜாப் இல்லை. 5 தான் ஹிஜாபே கடமையாகுது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹிஜாபு கடமையாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிஜாபு கடமை இல்லை. அவங்கவுங்க எந்த ஆடையும் எப்படியும் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகுதான் கடமையாகுது. அப்போ ஹிஜாபுக்கு முன்னால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய முகத்தை அவர் பார்த்திருக்கிறார், அதனால நாண்டு புரிஞ்சுக்கிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்ன உடனே இப்போ ஹிஜாபு கடமையாச்சு. ஹம்மர் துவஜி, முகத்தை மூடிக்கொண்டார். நம்ம முகத்தை மூடுறதுன்னு தெரியுதா? அதெல்லாம் மூடிக்கிட்டார். அப்போ ஏற்கனவே யாரும் இல்லைன்னு திறந்து வச்சுருந்தேன், டக்குன்னு ஒரு ஆண் வந்தாலே மூடிக்கிட்டேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்போ முகத்தை மூடணுங்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து. அதுக்கு இன்னும் ஆதாரம் வைக்கிறாங்க. முகத்தை மூடணுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஹஜ்ஜுக்கு போற பெண்கள் முகத்தை மூடக்கூடாது, கையை திறந்திருக்க வேண்டும். புகாரியில வரக்கூடிய என்னன்னா பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் போடக்கூடாதுங்கிற தலைப்புல வரும்போது பெண்கள் நிகாபு போடக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது, கைக்கு கஃபாஸ் இருப்பாங்க அரபியில். இதுக்கு பேர் என்ன? கை உரைக்கு அரபியில கஃபாஸ். கால் உரைக்கு ஹுஃபைன் அப்படின்னா கால் உரை. கஃபாஸைன்னா கை உரை. கை உரையும் முகத்தையும் மூடக்கூடாது. இதிலிருந்து உலமாக்கள் சட்டம் எடுக்கிறார். எஹ்ராம் கட்டியவர் முகத்தையும் கையையும் திறந்திருக்கணும் அப்படின்னா, எஹ்ராம் கட்டாதவர் மூடி இருக்கணும், கையையும் மூடி இருக்கணும். அப்படிதான் புரிஞ்சுக்கிற முடியுது. எல்லாத்தையும் அப்படி புரிய முடியாது. அதுக்கு அரபியில் இஸ்திலாஹத்துல மஃபூஹு முகாலபா. உசூல் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மஃபூஹு முகாலபாங்க குர்ஆன்ல வரக்கூடிய எத்தனையோ வசனங்களுக்கு மஃபூஹு முகாலபா அப்படின்னு அர்த்தம், நான் புரிந்து கொண்டதற்கு எதிர்மறையான சட்டத்தை எடுத்து. இதுல எதிர்மறையான சட்டம் என்ன? ஹஜ்ஜிக்கு போறவங்க, ஹஜ்ஜி எஹ்ராம் கட்டியவர் முகத்தை கையையும் மூடக்கூடாது. எதிர்மறையான சட்டம் என்னது? ஹஜ்ஜிக்கு போவாதவங்க முகத்தையும் கையும் மூட. இதுக்கு பேரு என்னது? உசூல்ல மஃபூஹு முகாலபாம்பாங்க. இப்படி சட்டம் எடுப்பாங்க, இதுல இருந்து சட்டம் எடுப்பாங்க. அப்ப என்ன சார் தெரியுது? முகத்தை திறந்து ஹஜ்ஜி எஹ்ராமா கட்டிக்கிறீங்க, ஏன் முகத்தை திறந்துருக்கிறீங்க? முகத்தையும் மூடுங்க, கையையும் மூடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை வைத்து இந்த ஆதாரம் சரியா? சரி, நான் இப்ப முகத்தை திறந்திருக்கணுங்க கூடியவங்க வைக்கிற ஆதாரத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். முகத்தை திறந்திருக்கணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு முதல் ஆதாரம். நீங்களாம் திறந்து வச்சுக்கிறேன்னா ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஒரு முறை உபதேசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இத்தலஅத்து ஃபின்னாரி அக்ஸருஹுன்ன அன்னிஸா. இத்தலஅத்து ஃபின், நரகத்தை ஒத்து பார்த்த நிறைய பெண்களா நரகத்தில் இருந்தாங்க அப்படின்னு பெண்களுக்கு பயான் பண்ணாங்க. அங்கிருந்து பெண்கள்ல ஒரு மத்திய பகுதியில் இருந்த ஒரு பெண்மணி எழுந்தாங்க. எழுந்து யக்ஃபுர்னல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்க மாறு செஞ்சிட்டோம்,
அப்படின்னு கேட்க ஃபுர்னல் ஆஷிர கணவனுக்கு மாறுனா அந்த டாபிக்கோட வலது தனி டாபிக் பேச வேண்டிய விஷயம், அதுக்குள்ள போகல. இப்போ அந்த பெண்ணை பற்றி வர்ணிக்கிறாங்க ஹதீஸ்ல. அந்த பெண் எப்படி இருந்தாங்கன்னா கண்ணம் ஒட்டிய கருத்த ஒரு மனுஷி அப்படிங்கிறாங்க. கண்ணம் ஒட்டிய ஒரு கருத்த மனுஷிங்கும் போது முகத்தை மூடி இருந்தா கண்ணம் ஒட்டிய கருத்த மனுஷி தெரியுமா? முகத்தை மூடிக்கிறாங்கள. அப்போ இங்க முகத்தை திறந்து இருந்ததுனால தான் கண்ணை ஒட்டிய கருத்த மனுஷிட்டு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்போ முகத்தை திறந்து இருக்கிறதா மூடி இருக்கிறதா? அதனாலதான் நாங்க திறந்து இருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லறைவதற்காக அப்படி போகிற பொழுது ஜமராத்துக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹுக்கு வாகனத்துல பின்னாடி அப்பாஸுடைய மகன் ஃபதுல் இருந்தாங்க. அப்பாஸுடைய மகன் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தையின் மகனார் பக்கத்தில் இருந்தார். அவர் இளைஞரா இருந்தார். அங்கிருந்து ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய தூக்கிட்டு யார சொல்லதா இந்த குழந்தை ஹஜ் சவி இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜி கடமையா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த பெண்ணுடைய அது சின்ன பொம்பளையா இருந்தாங்க. ஃபதுல் என்ன பண்ணாரு? அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தார். வயசு சின்ன பிள்ளை, இவரு சின்ன மனுஷன், முகத்தை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அவருடைய முகத்தை திருப்பி விட்டாங்க. ஃபதுலே சொல்றாங்க, அப்படி பொம்பளையை பார்த்துட்டே இருந்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய எண்ணத்தை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டுட்டாங்க. ரெண்டாவதும் பார்த்தேன், இப்படி திருப்பி விட்டாங்க. இது ஹதீஸ்ல வருது. இப்ப என்ன கேள்வி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திறந்துட்டு வந்தாங்களே சின்ன வயசு பிள்ளை, அந்த பிள்ளைய பார்த்து என்ன சொல்லல? ஏமா முகத்தை மூடுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. யார் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனை தான் முகத்தை திருப்பி விட்டாங்க. உண்மையிலேயே முகத்தை மூட வேண்டுமானா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த பெண்ணை பார்த்து சம்மரத்தை வச்சு உன் முகத்தை மூடுமா. ஆமா ஆமா பார்க்கிறாரு. பார்வையில வித்தியாசம் இருக்குல்ல. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், இவர் பார்க்குற வேற பார்வை. ரசூலுல்லாஹ் பார்த்து தான் பேசுறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை வேற. மழை பெய்யுதா? ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை வேற, இவருடைய பார்வை வேற. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? அவரை நீ முகத்தை மூடு என்று சொல்லவில்லை, இவரை தான் முகத்தை திருப்பி விட்டாங்க. ஆதாரம் 2. முகத்தை திறந்து வச்சுக்கிறவங்களுக்கு வாசியான ஆதாரம் 2. 3வது, முன்னாடி நெருக்கமா வந்துருங்க. இந்த ஹிஜாபுக்குள்ள வந்துருங்க, இந்த சத்துக்குள்ள வந்துருங்க. சின்ன பிள்ளைகள் நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம், அவங்க பெரியவங்க. திறக்கணுங்கிறதுக்கு எத்தனை ஆதாரம் சொல்லிக்கிறோம்? 3வது ஆதாரம், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. இன்னி வஹப்து லக யா ரசூலல்லாஹ் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பா தந்துட்டேன்னாங்க. நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பா தந்துட்டேன் அப்படின்னா மகர் தேவையில்லை, என்ன நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அவங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்தை தூக்கினார். உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த பெண்மணி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தலையை தூக்கி அந்த பெண்ணை மேலிருந்து கீழ் வரைக்கும் பார்த்தார். முகத்திலிருந்து
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அப்படியே பார்த்தாங்க. ஒரு பார்வை பாட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை தொங்க விட்டு கொண்டார். முகத்தை ஒரு பெண்மணி மூடி இருக்கணும்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த பெண்மணி மூடி இருக்கு திறந்து வச்சுட்டு தான் வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஏன் முன்னாடி ஏமா திறந்து இருக்கிறீங்க, மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ரசூலுல்லாஹ் சொல்லு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மூன்றாவது ஆதாரம், இந்த பெண்மணி ஹிஜாப் முகத்தை மூடாமலே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நின்றாங்க. இதுதான் 3 ஆதாரங்கள். இதுக்கு நம்பர்லாம் ஹதீஸ் நம்பர்லாம் வேணும்னா நான் பின்னாடி எடுத்தாங்க. இந்த 3 செய்திகளை வைத்துத்தான் முகத்தை திறந்து கொள்ளலாம் அப்படின்னு உலமாக்கிட்ட இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து முடிவுக்கு வராங்க. அப்போ இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? இந்த செய்திகள் என்ன சொல்லுது? முகத்தை மூட தேவையில்லை. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பொம்பளையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சின்ன பிள்ளை நீங்க முகத்தை மூடுங்கலாம் சொல்லல. சின்ன பிள்ளை ஃபதுல முகத்தை திருப்பி விட்டாங்க. நீ ஏன் பார்க்காத அப்படின்னு திருப்பி விட்டாங்க. இப்போ முகத்தை மூடிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கிறாங்க? சின்ன பிள்ளை அதனால மூடுறங்கிறது நம்ம சொல்ற சமாதான பதில். ஆதாரப்பூர்வம் ஆதாரம் வேணுமா இல்லையா? மேலே சொன்ன 3மே முகத்தை மூடுவதற்குண்டான ஆதாரம். எப்படி? எந்த 3? எதெல்லாம் மூடக்கூடாது நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அதுவே முகத்தை மூட வேண்டும் என்பதற்கு ஆதாரம். என்னங்க ஒரே ஆதாரம் எப்படி 2க்கு வரும்? 1. அதே சொல்றேன், நீங்க தான் இப்ப சொல்லணும். அந்த 3 ஆதாரத்தை ஒவ்வொன்றா சொல்லுங்க. முகத்தை மூடணும், உங்களுக்கு அதான் ஆதாரம். 1 என்னது? கண்ணம் கருத்த ஒரு கருத்த மனுஷி எழுந்து கேட்டாங்கன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அது முகத்தை திறந்து அதுதான் மூடுறது. அப்ப இந்த பொம்பளை ஏன் முகத்தை திறந்து வச்சாங்க? பெண்கள்ல கொஞ்சம் வயசானவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த பொம்பளை மத்தியில இருந்த பொம்பளை யாருன்னா வயசான பொம்பளை.
அல்லாஹ் வயசானவங்களுக்கு சொல்றான் சூரத்து நூறுல 60வது வசனத்துல சொல்றான், ஒல் கவாயிது மினன் நிஸா, வயது முதிர்ந்த திருமண விருப்பமில்லாத பெண்கள் தங்களுடைய ஆடைகளில் கொஞ்சம் தளர்வு செய்து கொள்ளலாம். வயசான கம்மாவை வைக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த கண்மா கொஞ்சம் தளர்வு செஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல அப்படி மாட்டுறோம், வயசான கம்மா தான் வெள்ளம் மூடிக்குவாங்க. ஆனா வயசான கம்மா கொஞ்சம் ஆடையில் தளர்வு செய்து கொள்ளலாம். நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. திருமணத்தில் விருப்பமே இல்லை, நிக்காஹ் மேல ஆசையே இல்லாத பெண்மணி, அவங்களுடைய ஆடையில் கொஞ்சம் தளர்வு செய்து கொள்ளலாம். முன்ன பின்ன இருக்கிறது தப்பு இல்லை. அதனால ஊர்ல பாருங்க, எல்லாத்துலயும் வயசான பொம்பளைங்க தான் முன்னாடி இருப்பாங்க ஆம்பளைகிட்ட பேசுறதுக்கு. இந்த காலத்துல இப்போ வயசானம்மா நீங்க உட்காருங்க நாங்க பேசிக்கிறேன்னு சின்ன பிள்ளைகள் பேச. அந்த காலத்துல நீங்க உங்க உமாமார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது யார் தான் பேசுவாங்க? யாராவது அண்ணி ஆள்னு வந்துட்டா வீட்டுல இருக்கிற உமாமார்கள் தான் பேசுவாங்க. என்னத்துக்கு வந்துக்கிறீங்க, என்ன இது பண்ணுறதுன்னு, என்ன விஷயம், யாரு ஆம்பளை இல்லை, போயிட்டு நாளைக்கு வாங்க, வரட்டும் மச்சான் அக்கா வந்த பிறகு பேசுவோம். இதெல்லாம் பதில் சொல்றது யாரு? அப்போ இஸ்லாத்தின் அடிப்படை தான் ஒரு கவாயிது. அவங்க ஆடை விஷயத்தை கொஞ்சம் தளர்வு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹிஜாப் முன்ன பின்ன இருந்தால் தப்பு இல்லை. கொஞ்சம் லேசா தலை அதாவது தலைக்கு மேலே போட்டிருக்கிற அந்த முந்தாணி லேசா வெளியே நகண்டா பரவாயில்லை, மேலே போட்டிருக்கிற ஆடை கொஞ்சம் விலகுனா பரவாயில்லை. யாருக்கு இது? நான் சொல்லல, யாரு சொல்ற? அல்லாஹ் சூரத்து நூறுல 60 எடுத்து பாருங்க. ஒரு கவாயிது மினன் நிஸா அல்லாத்தி, அதான் சொல்றான். எப்படிப்பட்ட பெண்கள்னா அவங்களுக்கு நிக்காஹ் மேல ஆர்வம் இல்லை. அது வயசான அம்மாவுக்கு கல்யாணம் பிடிச்சிக்கணும்னு கேட்க முடியுமா? அவங்க விருப்பப்படுவாங்களா? அந்த விருப்பமே இல்லாத பெண்களான வயது முதிர்ந்தவங்க ஆடையில் தளர்வு செய்து கொள்ளலாம். அப்ப இந்த பெண்மணி இருக்கிற அவ்வளவு பெண்கள் சார்பாக வயசான பொம்பளை எந்திரிச்சு கேட்கிறாங்க. எதனால? அந்த பெண்ணு மூஞ்ச திறக்கிறது அவளுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி. அந்த வயசான பொம்பளையுடைய சட்டத்தை கொண்டு சின்ன பிள்ளைகள் நீங்க சட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்க அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, அதெல்லாம் கொஞ்சம் 40 தாண்டிட்டாங்க சின்ன பிள்ளைங்க முடிக்கிறாங்க. ஏறக்குறைய அதே தான். வயசானவங்க பிரச்சனை இல்லை, சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் இது பண்ணக்கூடாது. ஆனா அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்? இந்த ஹதீஸ் வயசானவங்களுக்கு உண்டான சட்டம். இதே மாதிரி சின்ன பிள்ளை எந்திரிச்சு கேட்டாங்கன்னு இருக்குதா? முகத்தை திறந்துட்டு இல்லை தானே? அப்ப என்ன அர்த்தம்? வயசானவங்களுக்கு தனி சட்டம், கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மூடி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த செய்திக்கு இப்படி விளக்கம் கொடுத்துட்டு முகத்தை மூடுவது தான் சரி அப்படின்ட்டாங்க. முகத்தை மூடுவதுல ஜீனத்தை காட்டக்கூடாது. ஜீனத்துனா என்ன? ஜீனத் அர்த்தம் என்ன? ஜீனத் அலங்காரம், கவர்ச்சி அர்த்தம். கவர்ச்சி சரி. முகம் கவர்ச்சியா? கவர்ச்சி கவர்ச்சி இல்லாத கவர்ச்சி தானே. நான் சொல்றது தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாகரிகமாகவே சொல்ல பார்க்குறேன். ஒரு பெண்ணை, ஒரு மனிதன், ஒரு ஆண் விரும்புறாள், விருப்பப்படுறாள், இது பேசணும்னு ஆசைப்படுறான்டா எதை வைத்து முடிவு பண்ணுவான் அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணுறது போகிறது? நான் சொல்றது கொஞ்சம் நாகரிகமான விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். இதை விட எனக்கு நாகரிகமா சொல்ல தெரியல. எதை வச்சு முடிவு பண்ணுவான்? ஒரு பெண்ணை, ஒரு மனிதன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்றதா இருந்தால் எதை வைத்து முடிவு செய்கிறான்? அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து தான் முடிவு வரும். இந்த பெண்ணை ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாது? என்னுடைய வார்த்தை சுத்தமாக இருக்கும் நினைக்கிறேன்.
அப்போ என்ன செய்யறது இல்லை? அப்போ ஒரு ஒரு மன்பஉ ஷஹ்வா, முகம் என்பது என்ன? பிறரின் ஆசையை கவர்ச்சியை தூண்டக்கூடிய மன்ப அப்படிங்கிறாங்க உலமாக்கள். மன்பஉன்னா ஊற்றுக்கண். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கவர்ச்சிகரமாக பார்க்கக்கூடிய ஒரு தூண்டக்கூடிய ஒரு இடம் பெண்களின் முகம். அந்த முகத்தையே நான் திறந்துட்டு போனேன், நீ இப்போ ஹிஜாபு போட்டு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புரியுதா? முகத்தை திறக்கிறது எப்படி அது சாத்தியப்படும் அப்படின்னு முகத்தை மூட வேண்டும் என்று சொல்லுகிற உலமாக்கள் இந்த ஆதாரத்தை வைத்து ஒரு அறிவுபூர்வமான அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொன்னாங்க. அப்போ முகத்தை வைத்துத்தான் ஒரு பெண்ணை ஒரு மனிதன் அவன் விரும்புறது இல்லைங்கிறத. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதுக்கு ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை போய் பாருங்கன்னாங்க. எங்க பார்க்க சொன்னாங்க? முகத்தை பார்க்க சொன்னாங்களா இல்லையா? அதை வைத்து தான் முடிவு செய்ய முடியும். அதையே நீங்க திறந்துட்டு போனா அப்படின்னு கேட்கலாம். முகத்தை மூடணுங்கிறதுக்கு இதுவே அதுக்காக ஒன்று. இரண்டாவது ஆதாரம் என்ன சொன்னோம்? முகத்தை திறந்து போட்டுட்டு போறதுக்கு ஆதாரம் சொன்னா என்னது? அதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த இடத்தில் சொன்னோம்? ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே புகாரியுடைய ஹதீஸை சொன்னேன், 351வது நம்பர்ல வரக்கூடிய ஹதீஸ். முஹ்ரிமா இஹ்ராம் கட்டிய பெண்மணி என்னதெல்லாம் செய்யக்கூடாது? முகத்தையும் கையையும். இப்போ அவங்க முஹ்ரிமா இருக்கிறாங்க, இஹ்ராம் கட்டி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை முகத்தை மூடுன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் சொல்ல இவரை முகத்தை திருப்பி விட்டுட்டாங்க. அப்போ அதை கொண்டு வந்து முஹ்ரிமாவுக்கு உண்டான சட்டம், இஹ்ராம் கட்டிய பெண்ணுக்கு உண்டான சட்டத்தை பொதுவாக இருக்கிற பெண்கள் எடுத்துக்கொள்ளலாமா? நாங்களும் முகத்தை திறந்துருக்கோம், அவங்க முஹ்ரிமா, அதனால முகத்தை அவங்க இஹ்ராம் கட்டியிருக்காங்க, முகத்தை திறந்து இருக்கிறாங்க. நீங்க சாதாரண பெண்ணு தானே, அப்படி இருக்கும் எப்படி நீங்க முகத்தை திறக்கலாம்? கேள்வி புரியுதா? இது இரண்டாவது. மூணாவது, அவ இதை வைத்து முகத்தை கண்டிப்பா மூட வேண்டும். இஹ்ராம் கட்டிய பெண்களுக்கு விதிவிலக்கு. மூன்றாவது ஆதாரம், ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தாங்களே. கல்யாணம் முடிக்கிறது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமே இல்லை, எந்த இருந்தாலும் கல்யாணம் முடிக்கிற ஒவ்வொரு ஆணும் சரி பெண்ணை பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்ணை போய் பாருங்கன்னா எல்லாத்தையும் முழுசா மூடிக்கிட்டு போய் பார்க்கறதுக்காக சொன்னாங்க. அதான் ஃபுல்லா ஹிஜாப் நெகாபை போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அதுதான் அவங்க பொண்ணுன்னு பார்த்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? முகத்தை. அதனால ரசூலுல்லாஹ்ட்ட கல்யாணம் முடிக்கணும்னு வரும்போது உண்டான சட்டம், அதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? எல்லா பெண்களுக்கும் பொது சட்டம்னு சொல்லிடக்கூடாது. அப்போ ஹிஜாபு முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்பவங்க இப்படி வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் இந்த விளக்கம் சொல்றாங்க. அது போக அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயம் 53ல நபிமார்களுடைய மனைவி பற்றி சொல்லும்போது வைதா சஅல்துமூஹுன்ன, அந்த பெண்களிடத்தில் நீங்கள் கேட்டால், மத்தாஅன் ஏதாவது பொருளை கேட்க வந்தீங்கன்னா, ஏதாவது சாமானை கேட்க வந்தீங்கன்னா, ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், அப்படிங்க தடுப்பு. ஒரு ஹிஜாபுக்கு உள்ள நின்றுக்கிட்டு தான் கேட்கணும், அவங்களுக்குள்ள ஒரு திரையை போட்டுக்கிட்டு தான் கேட்கணும். திரை இல்லாமல் நேராக வந்துக்கிட்டு நின்று அந்த பொம்பளை பேசக்கூடாது, திரை இருக்கணும் அப்படின்னு இந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. இது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது யாருக்கு உண்டான சட்டம்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு உண்டான சட்டம். அதை கொண்டு போய் பொதுவான பெண்களுக்கு எப்படிங்க கொண்டு வர்றதுன்னு கேட்குறாங்க. சரியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது அப்படி புரியக்கூடாது. எப்படி புரியணும்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களே திரைக்கு அப்பால் நின்று பேசணும்னு சொன்னால், சாதாரணமான நம்மளை போன்ற பெண்கள், ஈமான்ல பலகீனமான பெண்கள் எப்படிங்க ஒரு ஆணுக்கு முன்னாடி முகத்தை திறந்துட்டு வந்து நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த வசனத்தை எல்லாம் முடிக்கும் போது இப்படி சொல்லி முடிக்கிறான், தாலிக்கும் அத்தகருடைய குழுபிக்கும் குழுபுகின்னுங்கிறாங்க.
அவருடைய இதயமும் உங்களுடைய இதயமும் தப்பா ஆகிடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்கள் ஹிஜாபுக்கு அங்கிட்டு நின்று பேசட்டும். ஒரு தாய் மாதிரி உள்ளவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமான நமக்கு யாரு தாய்? தாய் கிட்ட போய் முகத்தை முன்னாடி நின்று பேசினா தப்பான சிந்தனை வருமா? அப்ப அப்படியான தாயே திரைக்கு அப்பா நின்று பேசணுங்கும் போது அது எப்படிங்க? ஒரு சாதாரண பெண்ணு, ஈமான்ல பலகீனமான பெண்ணு, ஈமான்ல பலகீனமான ஆணு, அப்படி ஹிஜாப் மூஞ்ச மட்டும் திறந்துட்டு எப்படி நின்று பேசுறது அப்படின்னு வலிமையான ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால தான் உலமாக்கிட்ட ரெண்டு கருத்து. அதை புரிஞ்சிச்சா? இதுதான் ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சில அறிஞர்கள் முகத்தை மூடிக்கொள்ளுதல், முகத்தை திறந்து. இப்போ உங்களுக்கு வரும், என்ன இது ரெண்டையுமே சொல்லி குழப்பி விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ நாங்கள் என்ன செய்யறது? எதை எடுக்கிறது? முகத்தை திறக்கிறதா? திறந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வகையான இது, என்னடா இவன் இப்படி குழப்பி விட்டுட்டு போயிட்டான், அப்போ என்ன செய்யறது? நம்ம மூட ஆரம்பிச்சிருவோமா? மூடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் திறக்கலாம்ங்கிற ஒரு ஆதாரமும் கொடுக்கத்தானே செஞ்சிருக்கா, பேசாமல் திறந்தே வச்சிருவோமா? உங்களுக்கு குழப்பத்தில் விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, நான் இல்லை உலமாக்களை விட்டுட்டு போகல, அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறது? என்ன எடுத்துக்கிறது? சொல்லுங்க, என்ன செஞ்சுக்கிறது? ரெண்டு சொல்லியாச்சு, ரெண்டு சமாச்சாரத்தையும் சொல்லிட்டோம். இப்போ நம்முடைய சமாச்சாரம் என்ன? திறக்கிறதா மூடுறதா? என்ன சொல்லுங்க. நீங்க மூடுறவங்க மூடுறதுன்னு சொல்ல தேவையில்லை, மூடி இருக்கிறீங்க. திறந்து இருக்கிறவங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாத்தையும் என்ன சொல்றீங்க? அப்படி சரி. இப்போ ஒன்றும் குழப்பம் இல்லை. உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டுமே உலமாக்களுடைய கருத்து தான். நானா சொன்னேன்னு நினைச்சுக்காரு. இந்த ஆதாரத்தையும் படித்த உலமாக்கள் இந்த பேரையும் சொல்லிடுறேன். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் முகத்தை மூடக்கூடாதுங்கிறாங்க. பெரிய ஹதீஸ் முஹத்தீஸ் இந்த ஆதாரத்தில் வச்சு இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். சவுதி உலமாக்கள் ஷேக் இப்னு பாஸ், அதே மாதிரி சாலிஹ் இப்னு உதைமி, ஷேக் ஃபௌசான் போன்ற அறிஞர்கள்லாம் முகத்தை மூடணுங்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு என்னென்ன விளக்கம்னு சொல்லி போடணும். ரெண்டு சாரம் முஹத்தீஸ் இவங்க. யாரு? அல்பானி. ஹதீஸ்களை வல்லுனர். ஒரு ஹதீஸ் சரி ரைட் அவங்க சொல்லக்கூடியவங்க. அவங்க முகத்தை திறக்கணுங்கிறாங்க, இவங்க முகத்தை மூடணும்னு பெரிய கடல். நாங்கள் அதுலேருந்து படிச்சுட்டு சொல்லக்கூடிய நாக்கில்கள், ஜெராக்ஸ் எடுத்து சொல்லக்கூடியவங்க, அவ்வளோதான். இப்போ ரெண்டு அறிஞர் இந்த ஹதீஸை இப்படி இப்படி இந்த அப்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? ஒன்று இல்லை. என்ன சொல்கிறாங்க உலமாக்கள்? அதையும் சொல்லிட்டு போயிட்டான். இப்படி ரெண்டு கருத்து இருக்கிறதுனால ரெண்டுமே குர்ஆன் சுன்னாக்கு முரண் இல்லாதது புரிஞ்சுக்கிறது. இரண்டுமே குர்ஆன் சுன்னாக்கு முரண் இல்லாதது. ரெண்டுமே ஆதாரம் தானே, ஹதீஸ் தானே, முரண் இல்லாதது. அப்படி இருக்கிற பொழுது தேவைக்கு முகத்தை திறந்து கொள்ளலாம். ஆயிஷா நாயகி போர்க்களத்தில் எத்தனை ஆதாரம், முகத்தை திறந்துருக்கிறவங்களை கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டினா அவ்வளோ ஆதாரத்தை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. போர்க்களத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? காயப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்களே. மருத்துவச்சியாக வந்து செயல்பட்ட பெண்கள், சஹாபியத்து பெண்கள் இருக்கிறாங்களே, நர்ஸாக வந்து செயல்பட்டவங்க இருக்கிறாங்களே, அவங்களே என்ன சொல்ல போறீங்க? அதே போன்று ஆதாரங்கள் எவ்வளவோ சொல்லலாமே. முகத்தை மூடிட்டு போய் நடக்கிற கணிசனைகள் எவ்வளோ இருக்குது. பைக்கில் பின்னாடி யாரு போறான்னு சொல்ல தெரியலையே, எவ்வளோ சொல்ல. முகத்தை திறந்துருக்கிறவங்களை இப்போ பேச விட்டா பிச்சு பிச்சு உதறிட்டு போயிடுவாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் ஆதாரம் இருக்குது. அப்போ என்ன செஞ்சுக்கிறது? ஒரு தெளிவான கருத்து. தேவைக்கு திறந்து கொள்ளலாம், தேவை இல்லாத நேரத்தில் மூடிக்கணும். இப்போ சாலையில் போயிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் ஆண்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி போகிறது? கயிறு மொத்தம் மூடிட்டு. எல்லா ஆணும் ஒரே மாதிரி பார்க்கணும். எல்லா ஆணும் மகளாகவோ சகோதரியாகவோ தாயாகவோ பார்க்கிற ஆண் எத்தனை பேர்? நம்ம அந்த நீயத்தெல்லாம் வைக்கக்கூடாது. சில பேர் விடாது, அவ்வளோ காக்கா லாத்தான்னு நினச்சிக்கிறோம், தங்கச்சின்னு நினச்சிக்கிறோம், உம்மான்னு நினச்சிக்கிறோம்,
அப்படியெல்லாம் நம்ம நீயத்து வச்சுட்டு போகக்கூடாது. அடுத்தவனை பற்றி நம்ம எப்படி நீயத்து வைக்க முடியும்? நமக்கு வேணா நீயத்து வைக்கலாம், ஆனால் எல்லாருமே அப்படி நீயத்தில் பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் தப்பான நீயத்தில் பார்த்தாங்கன்னா நமக்கு தெரியாத தப்பான நீயத்தில் அவன் பார்க்கறதுக்கு யாரு காரணம் ஆயிட்டோம்? நம்ம மூஞ்ச திறந்துட்டு போறது காரணம் ஆயிருமா இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல உங்க கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்த ஒரு பொது காய்தா, அதாவது பொது விதியை புரிஞ்சுக்கிறீங்க. எதெல்லாம் ரெண்டு கருத்து வருகிறதோ இஸ்லாத்துல, ஹதீஸ்ல தெளிவில்லை அப்படின்னு ஹதீஸ் தெளிவா இருக்குது, தெளிவா சொல்லப்படாம விட்டு இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சட்டத்தை அல்லாஹ் நம்ம கையில ஒப்படைச்சிட்டான்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், குரு அல்ல குரான்ல குருங்கிறான், சலாத்துக்கு குருங்கிறான். இதா இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி 3 குரு இருந்து கொள்ளட்டும். குரு என்ப அரபி வார்த்தைக்கு ஒண்ணு ஹைதுன்னு அர்த்தம். குருவுக்கு அர்த்தம் என்ன? ஹைதுடைய காலம், 3 ஹைதுன்னு அர்த்தம். குருவுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? துகுருன்னு அர்த்தம். துகுருல தூய்மையானது. ஹைதுக்கு பிறகு தூய்மை இருக்கு பாருங்க, அந்த தூய்மைக்கும் என்ன சொல்லலாம்? குருன்னு சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்? இத்தாவுடைய காலம் என்பது 3 ஹைது, அதுக்கு ஆதாரம் இருக்கு. இத்தாவுடைய காலம் என்பது 3 தூய்மை, அதுக்கு ஆதாரம் இருக்கு. என்னன்னா குரு என்கிறது பொது வார்த்தை, ஹைதுக்கும் சொல்லலாம் தூய்மைக்கு சொல்லலாம். அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு குழப்பிட்டான் இல்ல, இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா நம்ம கையில விட்டுட்டான். நீ ஹைதுன்னு எடுத்துக்கிறியா எடுத்துக்க, குருன்னு எடுக்கிறியா எடுத்துக்க, உங்களுடைய விதிக்கு அல்லாஹ் விட்டான். ரெண்டுக்கும் இடமாடாக குர்ஆன்லயோ சுன்னாவிலயோ ஒரு கருத்தை வந்துச்சா என்ன அர்த்தம்? முடிவு செய்யற அதிகாரத்தை அல்லாஹ் நம்ம கையில தந்தான். எதை அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டானோ அது என்ன? அல்லாஹ் அதிகாரத்தை கையில வச்சுட்டான். எதை ரெண்டுக்கும் சாத்தியமா சொல்லிட்டானோ அதெல்லாம் என்ன சட்டம்? நம்ம கையில விட்டுட்டான்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரிதான் இந்த ஹிஜாப் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்ம கையில ஒப்படைச்சுட்டாங்க. அப்போ நம்ம தான் என்ன செய்ய வேண்டி இருக்குது? சூழ்நிலையை பார்த்து முடிவு. இப்படி தனியா ஒரு ஆணுகிட்ட பேச வேண்டி இருக்குது, ஒரு பெண்ணு தனியா பேச வேண்டி இருக்கு. கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, இப்ப என்ன செய்யுது? ஒரு நெருக்கடியான நிலை. அப்ப என்ன செய்யும்? நீங்க முகத்தை திறந்துட்டு இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் அங்க போகும்போது அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ஹதீஸ் ஆதாரம். முகத்தை திறந்துட்டு என்ன ஆதாரம்? இந்த ஹதீஸ் ஆதாரம். அப்ப நம்ம கையில விட்டாச்சு. சூழ்நிலை இது. சாலையில போறோம், நிறைய ஆண்களா இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு போறோம். அப்ப என்ன பண்ணிக்கிறது? முகத்தை மூடிக்கொள்ளுது. எல்லாம் பெண்களா இருக்கிறோம், இந்த இடத்துல முகத்தை, இப்ப நிறைய பெண்களா இருக்கான், ஒரு ஆண் அப்படி கிராஸ் ஆகுறாரு, இப்போ முகத்தை திறந்து வைத்துக் கொள்ளலாம். நிறைய ஆண்களா இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு பெண்ணு போறாங்க, அப்போ முகத்தை ஏங்க அங்க திறந்தீங்க இங்க மூடுறீங்க, இங்க மூடுனீங்க அங்க திறந்தீங்க. ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. சூழ்நிலைக்கு தக்கவாறு பார்த்து உங்களுடைய மனசாட்சி இது கையில ஒப்படை. இப்போ தரிசுக்கு உட்காடுறீங்க, ஒரு ஆணு தரிசு எடுக்கும் போது நீங்க 2 கருத்து. நீங்க மொத்த திறந்துக்கிறோம், உங்களுடைய விருப்பம். மொத்தம் முடிக்கிறோம், உங்களுடைய விருப்பம். எஸ்தியா நான் இங்க வந்து உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஏங்க திறந்துட்டு வந்து மூடுங்க சொல்ல முடியாது. நாம் சொல்ல இல்லைங்க, ஹிஜாப் இல்லாம தான் சொல்லியிருப்போம். அவங்க ஹிஜாப் இல்லை வர வேணான்னு சொல்லியிருக்கேன். இதுல யாருமே சொல்ல முடியாது. அவங்க முகத்தை திறந்துக்க, அவங்க திறந்துருக்காங்க, இவங்க இங்க ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்கிறது. உங்களுடைய மனசாட்சி முடிவு செய்யும். நம்ம தரிசில் உட்கார்ந்துருக்கிறோம், அவங்களும் நமக்கு வயசு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனது தெளிவா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஏனென்றால் ரெண்டுக்கும் இடம்பாடு வந்துட்டா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறோம். அதான் பொது விதி. பொது விதி என்னது? 2 வகையான கருத்து வரக்கூடியதில் அல்லாஹ் ரசூல் நம்ம கையில சட்டத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். குழப்பத்துல விட்டுருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா 2 கருத்தையும் சொல்லிட்டு போடுறோம், குழப்பம் இல்லை, நம்ம கையில விட்டுருக்கான்னு அர்த்தம். எதெல்லாம் நஸ்ஸு ஆதாரம் தெளிவா இருக்குதோ நம்ம கிட்ட இருந்து சட்டத்தை அல்லாஹ் ரசூல் கையில எடுத்துட்டாங்க. நம்ம அதில் கருத்து அபிப்பிராயம் சொல்லக்கூடாது.
ரெண்டு கருத்துக்கு இடபாடு வந்துச்சுன்னா அந்த சட்டத்தை அல்லாஹ் வந்து நம்ம கையில ஒப்படைச்சுட்டான், சூழ்நிலைக்கு தக்கவர். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, நீங்க சின்ன வயசு பிள்ளையா இருக்கிறீங்க, மருத்துவர்கிட்ட போறீங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்? மருத்துவர் சொல்றாரு, உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறோம், கண்ணை இதெல்லாம் இந்த சைட்லாம் பார்க்கணுன்னு அவருக்கு மருத்துவ ரீதியாக பார்க்கணும்னு நினைக்கிறார். முகத்தை ஹிஜாப் எடுங்கம்மா அப்படிங்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் சண்டை ஹிஜாப் உணர்ச்சியை அப்படின்னு அவர்கிட்ட சண்டை பிடிக்க முடியுமா? இப்போ என்ன செய்ய வேண்டி இருக்குது? தப்பா? நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, முடிஞ்சிருச்சா? ஏன் மற்றவங்கள்ட்ட தேவையில்லாமல் நம்ம முகத்தை காட்டுன்னு என்ன வந்துருச்சு? என் முகத்தை பார்க்கறது இவன் யாரு? இந்த இடத்துல இப்படி சொல்ற நம்ம மருத்துவர்கிட்ட வரும்போது முகத்தை பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. பார்த்துக்கப்பா, அவனுடைய நோக்கம் முகத்தை பார்க்கறது இல்லை, நம்முடைய நோய்க்காக வேண்டி பார்க்கப்படும். புரிஞ்சிச்சா? இதுதான் ஹிஜாபுடைய. அப்போ ஒருத்தர் முகத்தை திறந்து போட்டா நீங்க போய் என்ன செய்யக்கூடாது? திறந்து போட்டோம் ரெண்டு சண்டை பிடிக்க வேணாம். ஒருத்தர் மூடிக்கிட்டு இருக்க, ஏமா மூடிக்கிட்டு இருக்கா, திறந்து கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, முகத்தை திறந்து அப்படி இப்படி இருக்கிறான், அந்த மாதிரி குறை சொல்லவும் கூடாது. ரெண்டுக்கும் இடப்பாடு இருக்குது. சூழ்நிலையை பார்த்து சொல்லு. ஒரு புள்ள ஆண்கள் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியா போய் நிற்குது, நமக்கே பார்க்கும்போது ஒரு கூச்சமா இருக்குது. கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு தோற்றத்தில் இருக்கிற பிள்ளை ஆண்கள்கிட்ட போய் நின்று அவனும் தப்பா பார்த்துருவானுங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குமானா நீங்க நினைச்சிருக்கிறீங்க உங்களதான் சரி. ஏனென்றால் தவறான எண்ணத்திற்கு அவர்களை தூண்டி விடுவதற்கு உங்களுடைய ஆடையோ உங்களுடைய உடம்பில் பல சில பகுதிகளோ காரணமாக ஆகிவிடக் கூடாது. புரிஞ்சா? இதான் ஹிஜாபுடைய விஷயத்துல உலமாக்கள் நமக்கு சொல்ற கருத்து. அதனால உன்னோட தெளிவாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிக்காபு போடுறதா திறந்து வைக்கிறதா. அதனால இந்த விஷயத்துல அல்லாவுக்கு பயந்து நடந்துக்கிறோம். நல்ல வேக்குது, வேத்துக்கிட்டு இருக்குது, முகத்தை மூடி வேத்து செத்து மடி அப்படியே சொல்லுது இஸ்லாம். வேகதான் நினைச்சிங்க, சும்மா ராத்தை கொஞ்சம் கடத்தி விட்டுக்கு. ஏதாவது சாப்பிடணும் பார்க்குறோம், ஹோட்டலில் போய் உட்கார்ந்துருக்குறீங்க, எல்லாரும் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் இங்கே எடுத்துட்டு முகத்தை அப்படி அது என்ன என்ன அப்போ அந்த இடத்துல திறந்துக்க. இது என்னது? விதிவிலக்கு. அங்கே போட்டு முகத்தை மூடிட்டு இப்படி இப்படின்னா அவ்வளோ ஆனத்துக்குள்ள நீ போட்டிருக்க நீ காப்பு உள்ள போய் அந்த அழுக்கு சேர்ந்து மிக்ஸ் ஆகி அது ஒரு வகையான டேஸ்ட் ஆகி. அப்போ இஸ்லாம் வந்து அப்படிலாம் உங்களை கஷ்டப்படுது. ரெண்டுக்குமே ஆதாரம் புரிச்ச பிள்ளைகள். அப்போ இந்த அடிப்படையில் தேவையில்லாத இடத்தில் திறந்துடாதீங்க. அது நமக்கு அவசியமே இல்லை. தரிசு இந்த மாதிரி பொதுவான இடங்களுக்கு வரும்போது மேக்சிமம் மூடிட்டு வர்றது அஃதல் அவுலா. இந்த வஸ்வாசிலிருந்து இந்த மாதிரியான மனக்குழப்பத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். நமக்கு இன்னொரு விதி இருக்குது. எதில் உங்களுக்கு அல் ஹலால் பையன் ஒல் ஹராம் பையன், இதான் பொது விதி. அல் ஹலால் பையன் ஒல் ஹராம் பையன். ஹலால் என்னதான் தெளிவாயிட்டு, ஹராம் என்னதான் தெளிவா சொல்லிட்டான். சிலது இருக்குது ஹராமா ஹலாலாண்டு முஷ்தபிஹாத்தா இருக்குது. ஹராம ஹலால ரெண்டு வகையான கருத்து உள்ளதா இருந்தால் பேணுதல் என்னது, அதுவும் தடை என்றே எடுத்துக்கொள்ளுது. பேணுதல் ஒண்ணு இருக்குல்ல, பேணுதல் மூடிக்கிறங்க. அனாவசியமா எதுக்கு என்னுடைய முகத்தை அடுத்தவன் பார்க்க வேண்டும்? தேவை. நமக்கே தெரியுது, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, முகத்தை பார்க்கறது அப்படி ஒண்ணு எனக்கு ஒரு மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உள்ளம் சொல்லிச்சுன்னா ஃபத்துவா இங்கே தான் தெளிவா ரெண்டையும் சொல்லியாச்சு. இன்னுமே உங்க மனசாட்சி ஃபத்துவா கொடுக்கணும். நீங்க வேற முஃப்திக்கிட்டலாம் போய் கேட்கறது இல்லை, வேற ஃபத்துவா கொடுக்குறவங்கள தேடி போய் கேட்க வேண்டியது இல்லை. உங்களுடைய கல்வே ஃபத்துவா கொடுக்கட்டும் இந்த விஷயம். ஏன்னா ரெண்டு தெளிவா இருக்கு. நீங்களே பாருங்க, இந்த பார்வை சரியில்லைன்னு வித்தியாசமா பாக்குறான் அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடணும்? முகத்தை திறந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மாதிரி ஒருத்தன் பாக்குறான், தெரியுமில்ல, பார்வை தெரியும் தானே. எங்களை விட ஆண்களை விட பெண்கள் தெரியும் பார்வை சரியான பார்வை அல்லது தப்பான பார்வை. ஒருவரோட பார்க்கறான் அல்லது மிருதுவா பார்க்கறான், வித்தியாசம் புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தா கோளாறு உங்கள்டையா அவன்டையா? ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெண்ணை தப்பா பார்க்குற மாதிரி இருந்தா கோளாறு யாருட? அவன்கிட்ட கேட்டு சொல்லிடுறான். கோளாறு யாருட? நம்மோட கோளாறு புரிஞ்சுக்கிறீங்க. அவன் பார்வையில இல்லை கோளாறு, அவன் சேத்தான் உள்ள வந்துட்டான். அல்லாஹ் சொல்றான்ல, கல்புக்குள்ள சேத்தான் உள்ள வந்துட்டான். காரணம் யாரு? அவன் சேத்தான் உள்ள வர்றது யாரு காரணமா இருந்தா? என்னுடைய முகம் காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. வித்தியாசமான டக்குன்னு ஹிஜாப் எடுத்து முடிச்சு நம்ம பார்க்குறோம்ல,
ஒரு கடையில் போய் சாமான் வாங்க போகிறோம். அவன் சாமான் வாங்குறவன் நம்மக்கிட்ட தப்பாக பார்க்கறதுக்கும் வியாபாரம் கரெக்டாக பண்ணணுங்க ரெண்டு வகையான வியாபாரிகள் இருப்பான். சில பேர் வியாபாரிகள் உங்கள்கிட்ட இந்த பொருளை விற்கணுன்னு நோக்கத்தில் இருப்பான். அவன்கிட்ட நீங்கள் முகத்தை திறக்கிறதுக்கு தப்பு இல்லை. அவன் வேற மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தால் அவன்கிட்ட நீங்கள் முகத்தை அவன் டக்குன்னு பார்க்குறோம், யாரையாவது பார்க்குறோம், முகத்தை முடிக்கிறோம். உடனே இவங்க அவ்வளோ பார்த்தா முடிக்கிறான், இவ்வளோ பார்த்தது. எனக்கு மனசில் ஒரு மாதிரி குழப்பம் வந்துச்சு. இவன் வித்தியாசமாக பார்க்குறான், இவன் ஒழுங்காக பார்க்குறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் முடிப்பேன். அவ்வளோதான். உங்களுடைய மனசாட்சி சொல்லு. சரி, அல்ல மிக அறிந்தவனாக இருக்கான். இதுதான் இப்போ ஹிஜாபுடைய இஃப்திலாஃபுகள், உலமாக்களுடைய கருத்துக்கள். இந்த அடிப்படையில் எந்தெந்த இடத்தில் நம்ம முழுசாக மூடணுமோ அந்தந்த இடத்தில் முழுசாக மூடிக்கொள்வதே சிறந்தது. எந்த இடத்தில் நம்ம முழுசாக மூட தேவையில்லையோ அந்த இடத்தில் உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.